Clap your hands. ஹாய் எல்லாருமே, சில எப்படா இருக்கீங்க? சரண்யா லவ் யூ. ஸோ நான் வீடியோஸ் போட்டு கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சுன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஐம் சாரி. வெறும் உங்களுக்கு ஷார்ட்ஸ் எடிட்ஸ் மட்டும் நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். வீடியோ ஏதோ அப்லோட் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் டைட் ஷெடியூலாக இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பர்த்டே ஸ்பெஷல் ஒன் ஷாட் தான். ஸோ அந்த பர்த்டே வேறு யாரும் என்னோட மச்சான். சில பேருக்கு அவங்க யாருன்னு தெரிஞ்சிருக்கும். ஹாப்பி பர்த்டே மச்சான், எப்போவுமே நீ சந்தோஷமாக இருக்கணும், லைஃப்பில் நீ நினச்சதெல்லாம் கிடைக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், உன் ஃபேமிலி கூட ஜாலியாக இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணு, எப்போவுமே நீ ஹாப்பியாக இருக்கணும் அண்ட் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஓகே, ஸோ வாங்க இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே நம்ம டைரெக்டாக பார்க்க போகிறது யாருன்னா உங்களை தான். நீங்கள் அப்படியே நல்லா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடுறீங்க. அப்போ ஏதோ ஒரு கனவு வருது. அந்த கனவுல எங்கேயோ போகிறீங்க. அந்த கனவுல யார் கூடயோ கல்யாணம் ஆகுற மாதிரி இருக்குது. நீங்கள் யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபேஸை பார்க்கணுன்னு ஆசை. நம்ம கனவுல யார் கூட கல்யாணம் ஆகுது? ஸோ அது கனவுன்னு தெரியல, என் புருஷன் யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஃபேஸ் தெரிஞ்ச உடனே ஆமாம் அப்படின்னு சொல்லி பயந்து அழுறீங்க. எங்கள் அப்படியே ஐயோ 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயந்து உங்களுக்கு அப்படியே வேர்த்தெல்லாம் கொட்டுது. ஆமாம், டக்குன்னு உங்களுக்கு கோவம் வந்துச்சு. கனவை பிடிச்சி கனவு. சே, ஐயோ அவன் கூடயே போய் எனக்கு கல்யாணம் தான் ஆகணும். சே, கனவுனே நான் நிம்மதியாக கூட மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்துருக்கீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வயனே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ஏதோ வந்துட்டம்மா எழுந்தியா இல்லையா? எழுந்துட்டம்மா, ரெஸ்ட் ரூம் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி கிடக்குன்னு உங்கள் ரெஸ்ட் ரூம் போயிருப்பீங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க. அந்த கனவு வேறு என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுது கடவுளே ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துருக்கீங்க. ஸோ ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு அப்புறம் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அப்படியே கீழே இறங்குறீங்க. அப்படியே இறங்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் பேச சத்தம். யார் காலங்காத்தாலே ஃபோன் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அது பார்த்து வேறு இல்லை, ஜிமன் தான். அப்படி பார்த்துட்டு இவன் எது காலங்காத்தாலே வந்தான் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்க. அந்த மனுஷன் உங்களை பார்த்து அப்படியே சிரிக்கிறாரு. நீங்கள் பார்த்து முறைக்கிறீங்க. ஹாய் பிசாசு அப்படின்னா, இங்கே பாரு பிசாசுன்னா வாயை உடச்சு போட மாச்சு. பிசாஸ் போட அப்படின்னு சொல்ல வரீங்க. அப்படி பொடி அப்படின்றாரு. உன்னை காலையில் சண்டை வளர்க்காத சும்மா போயிரு அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இறங்கி டைனிங் டேபிளில் உட்காருங்க. ஏன்டி காலையில் அவங்க கூட சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா. நானா சண்டை போட்டேன்? அவன் தான் எனக்கு பிசாசு சொன்னான். இனிமேல் பிசாசு சொன்னான் வாயை தைச்சி போடுவேன், தைச்சு எனக்கு நல்லா தைக்க தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சாப்பிட்டுருக்கீங்க. ஜிம்மன் லைட்டாக சிரிக்கிறாரு. என்ன சிரிப்பு எனக்கு கிடைக்குது? எதுக்கு இப்போ காலையில் வந்தேன் என் வீட்டுக்கு? என் அத்தை வீட்டுக்கு நான் வருவேன். அது ஏன் நீ வந்த? எதுக்கு வந்த அப்படின்னு இருக்கு. நான் வருவேண்டி எங்கள் அத்தைக்கு நான் வருவேண்டி. ஏன் அத்தை நான் வரக்கூடாதா? அவன் வருவான், உனக்கே நெடி. காலையிலேயே நம்மளை கடிப்பேற்றி ஓடிறானே அப்படின்னு சொல்லி நீங்கள் சாப்பிட்டுருக்கீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு தோசை வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் ஜிம்மனுக்கு வச்சுருப்பாங்க, திரும்ப ஜிம்மனுக்கே வைக்கிறாங்க. அம்மா நான் இங்கே ஒருத்தி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், அவனுக்கு வைக்கிறேன் நீ. அவன் ஏற்கனவே 2-3 தோசை உள்ளே தள்ளிட்டு இருக்கா. நான் இங்கே வெயிட் பண்ணியிருக்கேன், எனக்கு வைக்க மாட்டியா? உள்ளே காலையிலே வந்திருக்கு, பசியோடு வந்திருக்கு உனக்காக. எனக்காக எதுக்கு வரணும்? எதுக்கடா வந்தேன் அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. ரொம்ப பண்ணாதீங்க மேடம், மாமா தான் உங்களை ஆஃபீஸ் கூப்பிட்டு போனோம் சார். நான் அதுக்கு ஆஃபீஸ் சொன்னோம், எனக்கு பர்சனல் செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணதா? உனக்கு இதுக்கு நான் பர்சனல் செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணோம்? முடியவே முடியாது அம்மா, என்னால் நான் வீட்டில் தண்டமாக எடுத்துட்டு போக முடியாது. போடி போமா. அப்பா சொல்லியிருக்காருல, அம்மா அப்பாக்காக நான் எது வேணால் பண்ணுவேன், போய் பிச்சை எடுத்து சொல்லு, பிச்சை எடுத்துகிட்டு வரேன். ஆனால் இவனுக்கு கீழே மட்டும் நான் வேலை செய்ய மாட்டேன், இவன் கண்ட்ரோல் பண்ணாமல் நான் இருக்க மாட்டேன், முடியவே முடியாது, நோ 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 அப்படின்றீங்க. உங்கள் அப்பா அடக்கன்னு ஃபோன் பண்ணிட்டு, ஹலோ வயன், சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் டோன் அப்படியே மாறி போச்சு. எங்கள் ஜிம்மனும் உங்கள் மம்மி பாரா எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கப்பா அப்படின்றீங்க. ஜிம்மன் வந்துடப்பா பாரு, அவங்க கூட நிற்கிறேன் போ. ஆனால் அப்போ எனக்கு இங்கே பாருமா, உங்களை அதுக்காக தான் சொல்கிறேன் போ. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கப்பிச்சு பண்ணாயிட்டீங்க. எங்கள் ஜிம்முக்கு செம டென்ஷன் ஆகிட்டு, என்னடி எங்கிட்ட மட்டும் வலுவலன்னு கொடுக்குற, உங்கள் அப்பா கிட்ட பேசுகிற மட்டும் அப்படி ஒன்றும் தெரியாது பப்பான்ட்டு பேசிகிட்டு இருக்க அப்படின்ற பாரு. இங்கே பாரு, இந்த வாடி பூடி என்ன பேசுகிற வேலை வச்சுக்க. வேறு எவ்வளோ வேணால் பேசிக்கோ, நான் கண்டுக்கவே மாட்டேன். என்ன வாடி போடி பாரு, அது ரொம்ப தப்பு, நான் அப்படி தானே கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் வர்றாரு. இன்னும் கூட கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் என்ன பண்ணுறீங்க, முடி பிடிச்சி இழுக்கிறீங்க. அந்த மனுஷன் உங்கள் முடியை பிடிச்சி இழுக்கிறாரு. அப்படியே 2 பேர் அப்படியே அடி ஓடிக்கிறீங்க பாருங்க. உங்கள் அம்மா மாதிரி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்து 2 பேர் அப்படியே பார்க்குறீங்க. அவரோட முடி உங்கள் கையில், உங்களோட முடி அவரோட கையில் அந்த மாதிரி இருந்துருக்கு. எங்கள் பேர் ஜிம்மனு, எங்கள் பேர் வயனு. 2 பேர் என்ன சின்ன பசங்க நினைப்பா, கேவலமாக சண்டை போட்டுக்கிறீங்க.
சின்ன பசங்க கூட என்னடா நம்மளோட கேவலமாக சண்டை போடுறேன்னு சொல்லி காரி துப்பி விட்டு போயிடும். ஃபஸ்ட்டு இவன் எனக்கு கையிடு, அவனை எடுக்க சொல்லுமா, அம்மா அவளை எடுக்க சொல்லுமா, இவர் அவன் பேசினா அவ்வளோதான். திரும்பி ஆரம்பிக்காதுங்க. 2 பேரும் அப்படியே அட்டன்ஸ் கையிடுங்க. 2 பேரும் எடுத்துடுங்க. வாயின் போய் ரெடி ஆகு, நல்லா கொஞ்சம் பார், ரெடி பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அப்படியே ரெடி பண்ணிட்டு வரீங்க. எங்கள் ஜிம்னு அப்படியே அந்த சனியை வேறு நான் கூட்டிகிட்டு போடுமா அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் கடுப்பாயிட்டு இருக்கு. ஸோ அந்த மனுஷன் காலைல ஏறி உட்காராரு. நீங்களுமே அப்படியே தப்பக்குன்னு ஏறி உட்காருங்க. ஏன் காலை ஏறி உட்கார கூட தெரியாதோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே எங்கே பார்த்து சொல்கிறாரு. நான் அப்படி தான் உட்காருவேன், இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ள உட்காருங்க. இவ்வளோ எனக்கு பர்த்டே செக்ரட்டரி போட்டாரே மாமா கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இருந்துருக்கு. ஸோ ஆக்சுவலாக வந்து நீங்களும் ஜிம்மில் வந்து கசின்ஸ், உங்களுக்கு அவருக்கும் சுத்தமாக ஆகாது, பிடிக்கவும் பிடிக்காது, அந்த மாதிரி இருந்துருக்கு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேர் காரில் போயிட்டுருக்கேன், உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, இவங்க கூட போகணுமே ஐயோ அப்படின்னு சொல்லி இருந்துருக்கீங்க. ஸோ ஒரு வழியாக கம்பெனிக்கிட்ட வந்து கார் வந்தாச்சு அப்படின்னு நம்ம ஒரு நிமிஷம் என்ன அப்படின்றார். இங்கே பார், ஆஃபீஸ்க்குள்ளே வந்துட்டா நான் உனக்கு மரியாதை கொடுப்பேன் அப்படியே ஒரு நிமிஷம் திரும்பிட்டு என்ன சொன்னேன், ஆஃபீஸ்க்குள்ளே உனக்கு மரியாதை கிடைக்கும், ஆனால் ஆஃபீஸ் வெளியில் அதை நீ எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா அது ஆஃபீஸு, நான் அந்த மாதிரி பேசினேன் ஏதாவது தெரிஞ்சுன்னா எங்கள் அப்பா என்ன வலுவலுன்னு பிடுங்குவார். அதுதான் நான் கூட என்னமோ என் மேலே மரியாதை, உன் மேலே என்னதுக்கு என்ன மரியாதை, நீ அந்த மாதிரி நடந்துக்கிறியா சீவே அப்படின்றீங்க. நம்ம அப்படி பார்த்து மாறிக்கிறேன். புரிஞ்சா? ஸோ என்னோடய கேபின்குள்ளே நீ வரவே கூடாது, வந்தானே வையா கால் வெட்டி அப்படின்றதா. ஏன் நான் வரக்கூடாது, ஏன்னா அது என் கேபின், நான் வேணா வருவேன், டவுட் கேட்க, நீ என் கேபினுக்கு வரக்கூடாது. நான் வருவேன், நான் பிஏ எல்லாம் சொல்கிறாங்களா, நீ தான் பெரிய புத்திசாலியாச்சு. ஸோ எனக்கு இதுதான் டவுட்டு தான், நான் வருவேன், அவ்வளோதான். ஆஃபீஸில் உனக்கு மரியாதை கொடுப்பேன், வெளியே வந்தா அதை நீ கொஞ்சம் கூட துளி கூட எதிர்பார்க்கக்கூடாது எனக்கு, ஓகேவா? நான் என்ன மரியாதை கொடுன்னு கேட்குற மாதிரி மூடிட்டு கிளம்புறேன் முன்னாடி அப்படின்றீங்க. ரொம்ப நல்ல மரியாதை கொடுக்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுஷன் முன்னாடி போயிட்டுருக்காரு. நான் கூட பிரியாணி வந்துருக்கீங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் ஷீ இஸ் மை நியூ பர்சனல் செக்ரட்டரி அப்படின்னும். ஏன் என்னாச்சு, அவளுக்கு என்னாச்சு தெரியல, அவள் இனிமேல் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டா, ஏன்னு தெரியல. ஸோ இனிமேல் இவள் தான் என்னோடய பர்சனல் செக்ரட்டரி, பேர் வந்து ஹாய் அப்படிங்க. ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்கல. என்ன நினச்சிருப்பாங்கன்னா, எப்படியாவது வந்து அந்த பிஏ வந்து இருந்திருப்பாங்க, ரொம்ப நல்ல பொண்ணு தான், ஆனால் அவங்களுக்கு பிடிக்காது, ஏன்னா ஜிம்மன் கூட இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிப்பாங்க. இவங்க தான் வந்து லைக் அந்த பொண்ணுக்குள்ளே செட்டெல்லாம் பண்ணி விட்டு துரத்தி அமைச்சதே அவங்க தான். சரி நம்ம யாராவது இந்த பிஏ பேக் போயின்னு பார்த்தா என்ன புதுசாக ஒரு பொண்ணு வந்துருக்கு, இந்த பொண்ணு துரத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதை பிளான் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் அதில் கண்டுக்காமல் வந்து உங்கள் கேபினுக்கு வந்து போகிறீங்க. அந்த மனுஷன் வந்து அப்படியே உங்கள் கேபின்குள்ளே சும்மா வரலாமேன்னு வர நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க பாருங்கள். டக்குன்னு வந்து கேபின்குள்ளே வந்தேன், காலை வெட்டி போடுவேன். அவர் அப்படியே 2 ஸ்டெப் பேக் வச்சுட்டு அந்த மனுஷன் அவரோட கேபின்குள்ளே போயிட்டார். லைக் இந்த பக்கம் அப்படியே நெக்ஸ்ட் டோர் அந்த மாதிரி தான் இருக்குது. அவரோட கேபின் பக்கம் தான் அவங்களோட கேபினும். நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் வால். உங்களுக்கு அப்படியே கடுப்பாகுது, ஏன்டா நார்மலாக வச்சா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க, கிளாஸ் மேலே வர கேடு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசில் வச்சுருக்கீங்க. அந்த மனுஷனுக்கு இதுக்கு முன்னாடி அந்த பிஏ ரசிச்சுட்டு இருந்தேன், இவ இருக்கிறா, இனிமேல் இந்த பக்கம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வந்துட்டுருக்கார். ஸோ இப்படியே தான் போயிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா யாரோ வந்து உள்ளே வராங்க. பார்த்தீங்கன்னா ஜிம்மனோட ஃப்ரெண்டு, என் மச்சான் வரான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் இருந்து வராரு. பார்த்தீங்க அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்க கேபின், ஹாய் வயன் எப்போ வந்த பிஏ வேலை ஜாயின் பண்ணிட்டியா அப்படின்ட்டு. ஆமாம், உனக்கு எப்படி தெரியும் நான் பிஏ வேலை ஸோ என்ன தான் ஜிம்மனோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாலும் உங்களோட தான் நல்லா செட்டு சேருது. அப்படியே அந்த மனுஷன் காண்டாகுது. அப்படியே கேபின்குள்ளே அப்படியே டடக்குன்னு கால் எடுத்து வச்சுட்டார். நீங்கள் அப்படியே நினைக்கிறீங்க, அப்படியே சார் உங்ககிட்ட நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்றீங்க. எங்கள் அப்படியே அந்த பையனுக்கு ஷாக்கு, என்ன உன்னை சேலம் கூப்பிட்ற மழை பெய்யும் போலே அப்படின்னு சொல்லி அது வேறு எட்டி பார்க்குது. அங்கே ஜல்லல் இருக்கும் போல். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. எதுக்கு இப்போ கேபின்குள்ளே வந்தீங்க அப்படியே அந்த மனுஷன் முடிக்கிறேன். ஏண்டா நீ எனக்கு ஃப்ரெண்டா இல்லை அவள் ஃப்ரெண்டா, அவ்வளோ வந்து பார்க்க வர, எங்கள் ஒரு குத்துக்காலாட்டம் ஒருத்தர் இருக்கிறேன், என்ன பார்க்க வரேன் நீ அப்படின்னு சொல்லி மனுஷன் கத்துறாரு. எனக்கு அப்படியே கம்மி வந்துருக்கு. என்ன வசியம் பண்ணி என் ஃப்ரெண்டு எப்பவுமே உங்க கூட இருக்கேன், என்ன அவன் இன்னொரு பெஸ்ட் ஃப்ரெண்டு, அதுக்கு என்ன பண்ண சொல்கிறேன் அப்படின்னு இருக்கேன். அந்த மனுஷன் ஆஃபீஸ் அப்படின்றது. இங்கே பாருங்கள் சார், உங்கள் மரியாதை நீங்களே கிடைக்காதுங்க, தயவு செஞ்சு கேபினட் வெளியே போங்க, உங்கள் சண்டைகளை வெளியே வச்சுக்கோங்க சரிங்களா? அதெல்லாம் முடியாது, எப்படி என் ஃப்ரெண்டை கரெக்ட் பண்ணேன். இங்கே பாருங்கள் சார், இதுக்கு மேலே அந்த மாதிரி வார்த்தை வந்து அப்படியே ஊசி இருக்குல்ல, அதை எடுத்து வச்சுப்படும் தெரிச்சு வாய. அவர் எங்கிட்ட ஃப்ரெண்டாக தான் பழகுறாரு. உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டு பார்த்தே இல்லை, டெய்லி ஒரு மெசேஜ் பண்ணியிருப்பீங்களா உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட அப்படின்றீங்க. அந்த மனுஷன் அப்படி பார்த்துப்பேன், ஒரு மெசேஜ் பண்ணியிருப்பியா நீ? டெய்லி நான் வந்து குட் மார்னிங் போட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்கேன், உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டை மெயின்டைன் பண்ண தெரியல, என்கிட்ட வந்து கேட்குறேன். அது கரெக்ட் பண்ணுறியாம்மா, அது தோட்டியை சொல்லட்டும், வாயில் அப்படியே கத்தி வச்சு இறக்கிறேன் அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. ஸோ அந்த சத்தம் வந்து நல்ல வேலை வெளியே கேட்காது, ஏன்னா சவுண்ட் ப்ரூஃப் உங்கள் 2 பேர் ரூமே. இங்கே வந்து எல்லோரும் என்ன ஆஷா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே
இதுவுமே நான் என் மாதிரி இதை நானே கெடுத்துக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் வந்து போகிறாரு. அப்படியே செம்ம காண்டாக இருக்குது. நீங்கள் பாட்டு சிவனேன்னு இருந்தீங்க, அந்த மனுஷன் அப்படியே வந்து சண்டை வளர்த்துட்டு போயிட்டாரு. உங்களுக்கு நான் இதை பண்ணமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா, உங்களே தான் காண்டி எடுத்துகிட்டு போயிட்டாரு. ஆமாம் செம்ம காலில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன். ஸோ ஏதோ ஒரு யோசிச்சிருப்பீங்க, ஏதோ டர்ட்டிவாக யோசிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் ஜிம்முன்னு அப்படியே உங்கள் கேபின் கிட்ட வராது, கேபின்குள்ளே வரல. என்னடா எவ்வளோ நான் பேசுவேன், என் கூட பேச மாட்டியா அப்படின்ற வந்து தொலைகிறேன் ஃப்ரெண்டாயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து அப்படியே ஜிம்னோட பட்டில் டம்முன்னாடி வலிக்குது, என்னடா இவ்வளோ சுடு இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு பட்டை தேய்க்கிறாரு. அவனை பேசல, உனக்கு நல்லா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மனுஷன் பட்டு தேய்க்கலான்னு போது, எதுக்கு நீ வேறு தேய்க்கிறேன், நான் ஒன்றும் அவ்வளோ ஃபோர்ஸாக அடிக்கலையே அப்படின்றாரு. ஆமாம் நீ ஃபோர்ஸ் அடிக்கலையா, நான் அடிச்சு காட்டுட்டு அப்படின்னா ஒன்றும் தேவையில்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே தோல் மேலே கைவிட்டு என்னடா மச்சான் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் அப்படியே பின்னாடி பார்க்குறாங்க, ஜிம்மின் பின்னாடி. அவங்க பார்த்து சிரிக்கிறாங்க. எதுக்கு இவங்கெல்லாம் சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அதை நோட் பண்ணிடுறேன். சரி மச்சான் நான் தடி குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் எஸ் ஆகிட்டார். என்ன அதுக்கு எல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, ஓய் சார் என்ன விஷயம், எதுக்கு என்ன பார்த்து சிரிக்கிறேன் அப்படின்றாரு. அது சார் உங்கள் பின்னாடி என்ன உங்கள் பட்டுக்கு மேலே ஒரு பேப்பர் இருக்குது. பேப்பரா இப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே அந்த பேப்பரை வந்து எடுக்கிறாரு. பார்த்தீங்கன்னா அவரோட பட்டு மேலே ஒட்டி வச்சுட்டு போயிருக்காரு அந்த மனுஷன் டேப் போட்டு. என்னன்னா அது ஜிம்முன்னு ஒரு டாங்கி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அவருக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. எங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக சிரிக்கிறீங்க. அந்த மனுஷன் அப்படியே சேட்டார், தண்ணி குடிக்கிற மாதிரி போயிட்டு அப்படியே கார் எடுத்து கிளம்பிட்டார். சரி ஒருட்டம் அவனுக்கு இருக்குது, இவனுக்குலாம் இந்த மாதிரி மட்டமான ஐடியாலாம் வராதே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு உங்களை பார்க்குறேன். அப்படியே ஒர்க் பண்ணுற மாதிரி அப்படியே பண்ணிட்டுருக்கீங்க. ஒன்று அப்படின்னு சொல்லி நம்ம திரும்பி கேபின்குள்ளே வர பாருங்கள். நீங்கள் அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி கை வைக்கிறீங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. லைக் அது மறந்துட்டார். என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே உங்கள் ஃபோனில் வந்து ஏதோ ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு அப்படி காட்டுறீங்க. அப்படியே இந்த மனுஷன் 2 ஸ்டெப்பு பேக் எடுத்துகிட்டு போயிட்டாரு. தெரியுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாயில் சேக் பண்ணிவிட்டு உங்கள் ஒர்க் வந்து பார்க்குறீங்க. அந்த மனுஷன் ஐயோ கடுப்பாகுது அப்படின்னு சொல்லி இருந்துட்டுருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாயந்தரம் அவர் காரில் தான் வந்தாகணும், என்ன பண்ணுறது வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த மனுஷன் வரும்போது நீங்களும் வந்துட்டுருக்கீங்க. ஸோ 2 பேர் காலையில் ஏறி உட்காருங்க, மூஞ்சி கூட பார்க்கல அப்படியே உட்காந்துட்டு அந்த மனுஷன் ஃபோன் பார்த்துருக்க, நீங்கள் வந்து ஜன்னல் ஏதோ வியூ மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே வந்து டைம் ஆகுது, அப்படியே டேஸும் போகுது. நீங்கள் அந்த மனுஷனுக்கு துளி கடை கிடக்குதில்ல, அந்த மனுஷன் உங்களுக்கு துளி கூட கிடக்குதா. ஆனால் பொண்ணுக்கிட்ட மட்டும் நல்லா கடலில் போட்டுகிட்டே இருக்காரு உங்கள் கண்ணு முன்னாடி. எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு பொண்ணு கூட தான் இருக்கார். சரின்னு பொம்பளை சுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது. அந்த மனுஷன் டெய்லியும் வந்து உங்களை பிக்கப் பண்ணிட்டு போகிறார். லைக் அப்படியே வர மாதிரி வந்து அப்படியே வீட்டுக்குள்ளே வந்து எதாவது உங்களை பற்றி எந்த கண்டென்ட்டும் இல்லை கொளுத்தி போடுறதுக்கு சும்மா வந்து எதாவது சண்டை பிடிச்சிட்டு அந்த மாதிரி உங்கள்கிட்ட வம்பு வளர்த்துக்கிட்டு அந்த மாதிரி இருந்துட்டுருப்பார். இப்போ பார்க்கணுமே டைம் இவ்வளோ ஆகுது, ஆனால் உங்கள் அம்மா வந்து உங்களை கூப்பிடவே இல்லை. அத்தை டைம் அப்படின்னும் போது அதை வந்து கவுன்ச்சாங்களா என்னன்னு தெரியல, வேணுமா அப்படின்னு கூப்பிட்றாங்க. என்ன வேணுமாவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் இருக்காரு. சொல்லுமா ரெடி ஆகிட்டியா, அதோ வந்துட்டுருக்கேன், சரி பொறுமையாவா என்ன பொறுமையாவா அத்தை அப்படின்னு வரும்போது லைக் சலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு, அப்படியே சலுக்குன்னு சவுண்டு. அப்படியே அந்த மனுஷன் ஸ்டெப்ஸை நோக்கி பார்க்குறாரு. அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறாரு. என்னென்னா நீங்கள் அழகாக ஹாஃப் சாரி கட்டிட்டு கழுத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஊண்டு செயின், தலையில் பார்த்தீங்கன்னா அழகாக பூவெலாம் வச்சுட்டு ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வந்துட்டுருக்கீங்க. லைக் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஆன்னு பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே மெதுவாக இருந்துட்டு வந்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மாவுக்கு முன்னாடி நிற்கிறீங்க. அந்த மனுஷன் ஒரு துளி கூட கணக்கில் இனியே பார்த்தா நான் வந்துக்கிறேன் சொல்ல குட்டி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்துக்கு எழுதுறாங்க. தேங்க்யூம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல கண்ணத்தில் வந்து முத்தம் கொடுக்குறீங்க. அவங்களுமே வந்து என் சொல்ல குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அவங்க நெத்தியில் வந்து கிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்தா உனக்கு பிடிச்ச ஸ்வீட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயிலேருந்து ஊட்டுறாங்க. ஸோ நீங்களுமே இதை வாங்கி சாப்பிட்டு அம்மா செம்ம டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு ஜிம்மின் இந்தாடா. ஆமாம் எனக்கு பிடிக்காது. ஸோ உங்களுக்கு பிடிச்சது எதுவும் அந்த மனுஷன் சுத்தமாக பிடிக்காது. மறந்துட்டேன் சாரி. என்ன ஏதோ சொல்கிறாங்க, அவருக்கு வந்து தெரியல. அவர் அப்படியே உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ரொம்ப அழகாக அந்த படம் வந்து கட்டியிருக்கீங்க ஓகேவா. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு வயனை சொல்லும் அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா வர்றாரு. என்ன சொல்லமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனுக்கு இத்தனை நாளுக்கு மரியாதை கொடுக்கல, இனியே இவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காரு. அப்போ உங்கள் அப்பா கொஞ்சம் சத்தமாகவே இனியே பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என் சொல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூப்பா அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா வந்து ஹக் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் உங்கள் அப்பா வந்து உங்கள் ஸ்வீட்டெல்லாம் ஊட்டுறாங்க. எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் சரியா.
சரிப்பா அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களுமே வந்து நல்லா ஸ்வீட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே நல்லா ஃபுல் கட்டு கட்டுறீங்க காலையிலேயே. அப்படியே அந்த மனுஷன் வந்துட்டு இருக்காரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ சாக்லேட்டை வந்து எடுத்துருப்பீங்க. லைக் என்ன பண்ணுறான் அவன் மட்டும் இருக்கானே நம்ம பிறந்த நாள் வர. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் அவங்ககிட்ட நல்ல விதமாக நடந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓய் அப்படின்றீங்க. என்னடி அப்படின்னா நீங்கள் அப்படியே அப்படின்னு சரி என்ன அப்படின்னு ஏண்டா அப்படியே அந்த மனுஷன் பார்க்குறேன். என்னது சாக்லேட் இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. விஷ் மீன் ஹாப்பி சாப்பிட்றே அஞ்சா கை கொடுக்குறாரு. நீங்கள் கை கொடுத்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. போகிறவங்களே பார்த்துட்ருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ சவுண்டு கேட்குது, ஏதோ பைக் சத்தம் மாதிரி. நீங்கள் அது காதில் கேட்டு எனக்கு கட்டன்னு அப்படியே அவங்க தாவணி எப்படி கொஞ்சம் இழுத்து பிடிச்சிட்டு அப்படியே மேலே தூக்கிட்டு குடு குடு குடுன்னு ஓடி போடுறீங்க. இவன் எங்கே ஓடுறான் அப்படின்னு சொல்லிச்சுன்னு கொஞ்சம் பின்னாடி வந்து பார்க்குறேன். பார்த்தா நீங்கள் யாரும் போய் டைட்டாக பண்ணுறீங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு பையன் அந்த மாதிரி ஒரு நிமிஷம் ஆன்னு பார்க்குறாரு. அப்படி அந்த பையன் என்ன பண்ணுறாருன்னா அப்படி வயன் அப்படின்னு சொல்லுவாங்க கட்டி பிடிச்சி அப்படியே தூக்கிட்டா. நீங்கள் அந்தத்தில் இருக்கீங்க, நீங்கள் அப்படியே அறுபத்து சிரிக்கிறீங்க. விடடா அப்படின்றீங்க. நான் விட மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கூட ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ஜிம்மனுக்கு பார்த்தோன்னே யாரா அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்கும்போது அவருக்கு அப்படியே கணத்தில் வந்து கிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ணுறீங்களா. அந்த மனுஷனுக்கு அப்படியே அத்தை அப்படின்றாங்க. என்னடா பாருங்க வயனோட லவர் வந்திருக்காங்க. வயனோட லவரா? அவளுக்கு எங்க லவர்? அவளுக்கு சுத்தப்பட்ட லவ்லாம் வராதே அப்படின்றாங்க. இல்லத்த இப்போ பார்த்த ஒரு பையனுக்கு கணத்துலேயும் முத்து வச்சான் அத்தை அப்படின்றாங்க. சரி அப்படியே அவங்க கேஷுவலாக இருக்காங்க. அத்தை என்னத்த கேஷுவலாக இருக்கீங்க? நான் இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிறேன். எங்கள் பேர் ஜிம்னு, அது ஒன்றும் பாய் ஃப்ரெண்ட் கிடையாது. அப்போ ஃப்ரெண்ட், பெஸ்டஸ்ட் ஃப்ரெண்ட். ஆமாம், அவன் ஃப்ரெண்டு அர்ஜுன். ஓ அவன் ஃப்ரெண்டா? ஆனால் இவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க. சின்ன வயசுலேருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸு, ஏறக்குறைய ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸுன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க. அதெல்லாம் பார்த்தெல்லாம் ஜஸ்ட் அது ஃப்ரெண்ட்ஷிப் திங்ஸ் தான், இவனை தப்பாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லி போகிறாங்க. எங்கள் ஜிம்னுக்கு ஒன்றுமே புரியல. அந்த மனுஷன் அப்படி உங்களை பார்த்துருக்கா. நீங்கள் அப்படியே ஐயோ பார்த்து எவ்வளோ இருந்துச்சு, எத்தனை வருஷம் கழிச்சு போகிறாடா சனி. நீ ஒரு ஃபோன் பண்ணியிருப்பேன், நீ நான் தான் ஃபோன் பண்ணுறேன், வீடியோ கால் பண்ணியிருப்பேன், நீ பண்ணுறேன், நீ பண்ணியா? என்னடி மறந்துட்டியா? இல்லை நான் அவருக்கு நான் வெறுப்பேற்றினடா அப்படின்ட்டு. ஆமாம் வெறுப்பேற்றின அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் அவங்க தோல் மேலே கை போட்டு வந்துட்டுருக்காரு. நான் அவனை தூக்கிட்டு போட்டா, நானும் அவனுக்கு பொண்டாட்டி என்ன தூக்கிட்டு போகிறேன் அப்படின்ட்டு அந்த மனுஷன் சிரிக்கிறாரு. ஸோ வரீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு பொண்ணு அப்படியே நான் மறந்துட்டே இல்லடி அப்படின்னு சொல்லி வயசு இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி போகிறீங்க. பின்னாடி வந்துட்டு அந்த மனுஷனும் வராரு. ஸோ 2 பேரும் போய் டைட்டாக அந்த பொண்ணையும் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அந்த பொண்ணுமே உங்களோட பெஸ்டஸ்ட் ஃப்ரெண்டு. ஸோ 3 பேருமே லாங் டிஸ்டன்ஸில் இருந்துட்டு இப்போ தான் அவங்க பர்த்டே அன்றைக்கி தான் அவங்க 2 பேரும் வந்திருப்பாங்க. லிட்ரலி நீங்கள் ரொம்ப ஹாப்பி. ஸோ 3 பேருமே சேர்ந்து உள்ளே வரீங்க. உங்கள் அம்மாவுக்கு செம்ம சந்தோஷம். ஏன்னா வந்து எப்போவுமே சொல்லிட்டே இருப்பீங்க அவளை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, லாங் டிஸ்டன்ஸில் இருக்கா, பக்கத்தில் இருந்தால் சூப்பராக இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி புலம்புவீங்க. ஸோ இன்றைக்கி வந்தோடனே உங்கள் முகத்தில் அவ்வளோ சந்தோஷம். உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அவங்களுக்குமே உங்கள் 3 பேரை பற்றி தெரியும். எப்படா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா, நீ நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லாவே வந்து பேசுகிறாரு. ஸோ எங்கள் ஜிம்னுக்கு வந்து லைட்டாக கண்ணுக்கு அது மாதிரி ஒரு தோணல் வந்துருக்கு. அப்போ நீங்கள் வந்து கவனிச்சிட்டு ஜிமன் என்ன இங்கே வா அப்படின்றீங்க. என்ன புதுசாக நல்லா கூப்பிட்றா அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் வராரு. ஆமாம் கேட்க வந்துட்டேன், யார் இது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியாது. இவன் தான் ஜிமனு, என்னோட கசின். நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லி கை கொடுக்குறேன். நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லி கை கொடுக்குறேன். நீங்கள் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகலாமா அப்படின்னீங்க. கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து கிளம்பியாச்சு. ஸோ போகும்போது வந்து அந்த பூ எல்லாமே வாங்கிட்டு வந்து ரொம்ப ஜாலியாக போகிறீங்க. ஸோ ஜிமனுக்கு தெரியல, அவர் யோசிக்கிறாரு. இவ்வளோ நேரம் வந்து எனக்கு கணக்காத மாதிரி இருந்துட்டு இருந்தான், அவளே என்னை கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயிலெலாம் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே இருந்திருக்கேன் பாருங்கள். உங்கள் அத்தம்மா வந்துட்டு ஹாப்பி பர்த்டே செல்லம் அப்படின்னு வராங்க. ஜிம்னு பார்த்துட்டு அட பாவீங்களா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்களா அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா அப்பா பார்க்குறாரு. அப்படியே ஜிம்னை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுற ஆஃபீஸ் போல், என்ன நீ இப்போலே ஆஃபீஸ் பண்ணுறீங்க, நீங்கள் வயனோட பிறந்தாலும் எல்லாம் லீவ் போடுங்க, ஜாலியாக சுற்றலாம். ஆமாம் அப்படின்னு சொல்லி விளையாடுறீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி வாங்க வண்டியில் போனால் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ வாங்க எல்லாம் காலைல போகலாம் அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லி எல்லாம் குடுன்னு இருக்குது. ஸோ 2 கார் இருக்குது. ஒன்று வந்து அந்த அம்மா அப்பா எல்லாம் உட்காருமோ, இன்னொரு வந்து யங்ஸ்டர்ஸு. ஸோ ஜிம்னுக்கு ஒரு மாதிரி வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீ இந்த பக்கம் உட்கார்ற, நான் இந்த பக்கம் உட்கார்றேன் அப்படின்னு சொல்லி ஜிம்னு பக்கத்தில் உட்காடுறீங்க. அந்த மனுஷன் என்னடா அது அப்போல்லாம் வந்து கால் அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, என் பக்கம் கூட உட்கார மாட்டேன், இப்போ
பெண்ணை வந்து இங்கே உட்கார்றா, என்ன ஆச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வந்துட்டுருக்கார். அப்படியே உட்காந்துட்டு என்ன பண்ணுறாரு, எல்லாருக்கிட்டையும் பேசுகிறாரு அந்த மனுஷன். அப்படியே அப்படின்ற மாதிரி இருந்துட்டுருக்காரு. இப்படி ஜிம்முன்னு எதாவது பேசுகிறான், ஏன் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு கேட்குறீங்க. அந்த மனுஷனுக்கு ஷாக்கு. இன்னும் இவன் ஷாக் மேலே ஷாக் கொடுத்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அது அப்படி சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, லைக் இப்போ தான் உங்களை வந்து பார்க்குறாரு. பார்த்தீங்கன்னா அழகாக சாரி கட்டியிருக்கீங்க, ரொம்ப ப்ரெட்டியாக இருக்கீங்க, ஃபேஸில் புட்டு. யாருமே இந்த மாதிரி பர்த்டேக்கில் ட்ரெடிஷ்னலாக வந்து ரெடி ஆகுவாங்க தான். ஆனால் அந்த மனுஷன் அப்படிலாம் யோசிச்சு பார்க்கல. ஸோ அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிப்புக்கு வந்து பின்னே ஃபுல்லாக லைட்டாக கொஞ்சமாக ரெவல் ஆகுற மாதிரி இருக்கும். அப்படியே லைட்டாக கண்ணு போகுது. ச்சே என்ன பண்ணுறோம் நம்ம அப்படின்னு சொல்லி திரும்புறாரு. என்னாச்சு? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஃபேமிலியாக வந்து ஸோ உங்கள் பிறந்த நாளில் அங்கே என்ஜாய் பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்குலாம் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ஜிம்முனுக்கு அதான் இந்த இடம்லாம் கொஞ்சம் பிடிக்காம தான் இருந்திருக்கு. இருந்தாலும் அவங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி வந்துட்டுருக்காரு. அவர் லைட்டாக தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இருடா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கிட்ட வரீங்க. ஜிம்மன் என்னடி அப்படின்றாரு. அப்படியா சரி என்ன அது அப்படின்றாரு. என்ன நானும் வந்து பார்க்க ஒரு மாதிரி இருக்கேன், உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறம்மா. நான் அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மனுஷன் அப்படியே இப்போ எங்கே இருக்கீங்கன்னா பீச்சில் இருந்துட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே அந்த மண்ணை வந்து தள்ளிட்டுருக்கார். உன்னை என் கூட வந்து பேசுதான்னு சொன்னேன், உடனே தனியாக போக சொன்னான். அது நீயும் ஃப்ரெண்ட்ஸு பல வருஷம் பழகிருக்க பேசுவேன், நான் என்ன பேசுது ரொம்ப வரப்பேன் ஜிம்மன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வரீங்க. ஒரு நிமிஷம் என்னது உனக்கு எதுவும் ஆகிடுச்சா, தலையில் யாரும் அடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி தலையில் தோடுறாரு. ஹேர் ஸ்டைல் கலைஞ்சிட்டு போகுது, எனக்கு புரியலடி, இத்தனை நாள் நம்மளே எரிஞ்சு உண்டு என்னை பார்த்தாடி சீ அப்படின்ற மாதிரி இருந்தேன், இன்னைக்கு என்னடி ரொம்ப இதாக பண்ணுற அப்படின்னு கேட்குறேன். நீ திரும்பி இங்கே போடுற. சரி என்ன தான் உனக்கு ஆச்சு, என்ன உனக்கு ஆச்சா, உனக்கு ஞாபகம் இருக்கா என்ன? எனக்கு சின்ன வயசில் 5 முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ இருக்க மாட்டாங்க, தனியாக தான் இருப்பேன். நீ தான் என்கிட்ட சண்டை வரைக்கிற மாதிரி பேசுவ பண்ணுவ, எல்லாம் ஞாபகம் இருக்கா உனக்கு? அவர் அப்படி அப்படின்றார். நீ பேசணுனாலும் மற்றவங்கள அவங்க கூட கொஞ்சம் போய் பேசுங்க அப்படி இப்படின்னு நீ சொல்கிறது எனக்கு தான் தெரியாதுன்னு நினச்சிருக்கியா? எனக்கு எல்லாமே தெரிஞ்சுவேன், அதனால தான் ஸோ செஞ்சதுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லலை. என்ன தான் எனக்கு உன்னை பிடிக்கலனாலும் நீ என்னோடய ரிலேட்டிவ், அந்த மாதிரி எனக்கு யாரும் தனியாக உனக்கு பிடிக்காது. சந்தோஷமாக இரு, உனக்கு இந்த இடம் பிடிக்காதுன்னு தான் தெரியும். எனக்கு யாரும் சொன்னேன் எனக்கு பீச்சுனா பிடிக்கும். அப்போ சந்தோஷமாக என்ஜாய் பண்ண ஆள் வேணும்ல அப்படின்னா. என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நீ வந்து பேசினா அவங்களும் பேசுவாங்க, ஜாலியாக பேசுவாங்க, நீ அமைதியாக இருக்கா சரி அமைதியாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு என்ன எங்களை விட்டு சீக்கிரம் பேசுகிறீங்க அப்படின்னு வராங்க. என்ன நீங்கள் பேச மாட்டீங்களா? அவர் அமைதியாண்டி தான் அமைதியாக தான் பேசுங்கடா அப்படின்றீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃப்ரெண்டுனா என்னாச்சுமன் இப்படியே அமைதியாக இருக்கீங்க, என்னமோ சொல்கிற, நீங்கள் நல்லா பேசுவீங்கன்னு சொல்லிட்டு நல்லா பேசுங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டுருக்கு அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா பையனுக்குள்ளே நல்லா பாண்ட் ஆகுது. உங்களோட ஃப்ரெண்டு பொண்ணு இருக்கல அவளுமே என்ன ஜிம்மன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறா. உங்களுக்கு அப்படியே பார்த்தோன்னே சிரிப்பு வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் சரி அப்படியே கொஞ்சம் மிங்கிள் ஆகிட்டாரு. ஸோ அந்த பையன் கூடயும் சரி பொண்ணு கூடயும் சரி நல்லா மிங்கிள் ஆகிட்டார் போல். ஸோ இப்போ அந்த பீச்சில் போய் விளையாடுறது அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் வரமாட்டேங்கிறீங்க. அழகான சாரிடி வந்தால் பாலம் ஆமாம் கட்டுறது என்றைக்கும் ஒரு நாள் தான் பாலம் நம்மளவா துவச்சிக்கலாம் அப்படின்னா முடியாது அப்படியே பிடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் வரல அப்படின்னு சொல்லி ஓடுறீங்க. இங்கே அப்படியே ஜிம்னு நீ மாற்றடி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறேன்னா அப்படி என்ன பண்ணுறேன் அவங்க பிடிக்க வர்றாரு. ஜிம்னு படா அப்படின்ட்டு இருக்கா. முடியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறதா பின்னாடி வராரு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே அந்த ஓடும்போது வந்து கை வந்து கொஞ்சம் பின்னாடி வந்திருக்கும் பாருங்கள், அப்படியே கை ஆட்டிகிட்டு வந்தால் ஓடிப்பீங்க, ரொம்ப இல்லை. ஸோ அப்படியே கை வந்து பின்னாடி ஓடும் போது அந்த கை வந்து இதாகும்ல, அந்த மாதிரி இருக்கும்போது வெடுக்குன்னு அந்த கையை பிடிச்சி இழுக்கிறாரு. அப்படி சொல்லி நீங்கள் அப்படியே சுற்றிட்டு போய் அந்த மனுஷன் மேலே வந்து அப்படியே பம்பாகி நிற்கிறீங்க. அவரோட ஹேண்ட் இப்போ எங்கே இருக்கு, அவங்களோட ஹிப்பில் இருந்துருக்கு. நீங்கள் நிமிஷம் ஆணு பார்க்குறீங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அலை வந்து இருக்குது. அதை கவனிக்காமல் அப்படியே 2 பேர் பார்த்துருக்கே பாருங்கள். அந்த அலை வந்து எனக்கு 2 பேர் நினச்சிச்சு. அப்படின்னு சொல்லிட்டு இருந்துருக்கீங்க. அந்த மனுஷனையும் ஃபுல்லாக நினச்சிச்சு. பார்க்கணுமே உங்களோட அந்த சாரீ போனால் ஃபுல்லாமே எப்படியே உங்கள் மேலே ஒட்டிடுச்சு. உள்ளே கருதுலாம் அப்பட்டமாக வெளியே தெரிஞ்சிரு போல் அந்த அளவுக்கு இருக்குது. இப்படி டக்குன்னு வந்து கையெடுத்து அப்படியே மறைச்சிக்கிறீங்க. அந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு, கோட் எடுத்து அப்படியே உங்கள் மேலே போற்றி விட்றாரு. என்னடா பண்ணுறீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லி வராங்க. உங்களுக்கு அப்படியே சிரிட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அங்கே சரி நாம் இங்கே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம பெற்றவர்கள் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம் கேட்குறாங்க. அப்படியே பார்க்குறாங்க பாருங்கள். அவங்க 4 பேர் என்ஜாய் பண்ணுங்க. லைக் வந்து அப்படியே அந்த அலையில் கால் வைக்கிறது, ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, அவங்க தனியாக அவங்களோட உலகத்தில் என்ஜாய் பண்ணுறாங்க.
அப்படியே 4 பேர் பார்க்குறீங்க பாரேன், அவங்க 4 பேர் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க பாரேன், அங்கே பாரு ஐஸ்கிரீம் கொடுக்காம சாப்பிட்றாங்க பாரேன் அப்படின்னு சொல்லி இப்போ 2 மட்டும் எங்களுக்கு ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்துறாங்க. சார் நீங்களே ஐஸ்கிரீமே அப்படின்னு சொல்ல போகிறீங்க மெதுவா அப்படின்றாரு. நீங்கள் அப்படி மெதுவாக போகிறீங்க, ஏன்னா அப்படி ஓடினா வந்து அப்படி தெரியும்ல, அதனால் வந்து கொஞ்சம் மெதுவாக போகிறீங்க. அந்த மனுஷன் கூட பெருமை வந்துட்டு இருக்கீங்க. இங்கே உங்கள் பேரண்ட்ஸ் பார்த்துட்டு என்ன ஜிம்மு கூட வரா, பொறுமையாக வரா, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நோட்டை விடுறாங்க. அதுக்கப்புறம் சரி கிளம்பலாம் அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் பிஜிலே கேக் வெட்டலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் டபுள் ஓகே சொல்கிறீங்க. அந்த மனுஷன் அப்படியே பார்த்து மாறுக்கிறாரு. இந்த நாளெலாம் எப்படி கேக் வெட்டுவ அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் வெட்டிக்கலாம் அப்படின்றீங்க. அந்த மனுஷன் அப்படியே பார்த்து மறைச்சிட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான்னா, இங்கே பக்கத்துலேயே அந்த பீச் பக்கத்துலேயே துணிக்கடலாம் இருக்கும் போல். ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி எழுதிட்டு போவார். எங்கே எழுதிருப்பார் வா அப்படின்னு சொல்லி பிடிச்சி எழுதிட்டு போவார். என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் பேரண்ட்ஸாக ஷாக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அவ்வளோவா தெரியாது. ஆனால் உங்கள் பேரண்ட்ஸாக ஷாக்காக பார்க்க என்ன இவன் கை பிடிச்சி எழுதிட்டு போகிறா, இவ்வளோ போகிறா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு பொட்டிக்கடை, அந்த பொட்டிக்கடைக்கிட்ட போய் நல்ல ஒரு சின்ன பொட்டிக்கடை மாதிரி தான் இருக்குது அந்த ட்ரெஸ் கடையே. அங்கே போயிட்டு அவங்கள அப்படியே பார்க்குறேன். நீங்கள் அப்படியே என்ன பார்க்குற அப்படின்னு சொல்லி கையை கொஞ்சம் வைக்கிறீங்க. கம்மினர் அப்படின்னு சொல்லி கையை எடுத்து விட்டுட்டு இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஃப்ராக் எடுத்து கொடுங்க. ஏதோ அப்படின்னு சொல்லிவிட்டு கம்மியான விலை தான் இருந்தாலும் கொஞ்சம் அழகாக தான் இருக்குது, எது போய் போட்டுவிடுவோம். எங்கே போட்டு மேம் ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குது ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா அப்படியே வந்து உள்ளே போகிறாரு. அங்கே எதாவது கேமரா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டேன். உள்ளே போ அப்படின்னு நீங்களும் போகிறீங்க. ரொம்ப செக்யூராக இருக்காங்க, என்ன ஆச்சு நமக்கு அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃப்ராக் போட்டுட்டு அந்த துணி வந்து ஒரு கவரில் போட்டுட்டு வரீங்க. சும்மா அப்படியே பார்க்குறாரு. அந்த ஃப்ராக்கு ரொம்ப அழகாக இருந்துட்டுருக்கு. லைக் அந்த தண்ணியில் நனைச்சி ஃபேஸில் இருக்கிற மேக்கப்லாம் போயிடுச்சு. இருந்தாலும் சிம்பிளாக பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க. சரி போகலாமா, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, வாய்ஸ் ரொம்ப லோவாகிடுச்சு. போகலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹை வாய்ஸாக இருக்கும். ஆனால் இப்போ வாய்ஸ் கொஞ்சம் லோவான மாதிரி இருக்குது. ஸோ அந்த மனுஷனும் நீங்களும் அப்படியே வந்துட்டுருக்கீங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் வச்சுட்ருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே வரீங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படியே ஒரு மாதிரி வெக்கத்தில் வந்துட்டுருக்கீங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. பர்த்டேகளுக்கு கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுக்குறான்ப்பா அப்படின்றாங்க. ஏன் பர்த்டே கிஃப்ட்டு தான் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்க இத்தனை வருஷத்தில் ஒரு கிஃப்ட் கூட அவன் பண்ணல. வயனுக்கு முதல் முறையாக இன்றைக்கி தான் கிஃப்ட் பண்ணியிருக்கான் எப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கேக் ஷாப்பில் இருக்க ஒரு கேக் எடுத்துகிட்டு வந்து அப்படியே சிம்பிளாக ஹாப்பி பர்த்டே வயான் அப்படின்னு சொல்ல எல்லாமே கைத்தட்டுறாங்க. ஸோ நீங்கள் கேக் வெட்டிட்டு எல்லாருக்குமே விட்றீங்க. ஸோ இந்த பர்த்டேலையும் அந்த கேக்குன்ற ஒருத்தர் வந்து அவங்க கட் பண்ணி அவர் கையில் தனியாக தான் கொடுப்பீங்க, நீங்கள் ஊட்டவே மாட்டீங்க. ஆனால் முதல் முறையாக அந்த மனுஷன் வாய்க்கிட்ட போய் இந்தா அப்படின்றீங்க. அந்த மனுஷனுக்கு அப்படியே ஹார்ட் பட்டன்னு அடிச்சிக்குது. லைக் மின்னதான் அடிச்சுட்டே தான் இருக்குதுன்னு சொல்லலாம். அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி சாப்பிட்டுக்கிறாரு. லைக் கையில் போட்டிருப்பாரு, நீங்கள் அப்படியே வாய்க்கே எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. ஆனால் அந்த மனுஷன் கையில் எடுத்து சாப்பிடும் போது லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் அதெல்லாம் கண்டுக்காமல் என்ன பண்ணுறோம் நம்ம அப்படின்னு சொல்லியிருந்துருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் பர்த்டே இதெல்லாம் எல்லா கூத்துகளும் முடிச்சுட்டு ஸோ எல்லாருமே வண்டியில் அதாவது காரில் போயிட்டுருக்கீங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே அப்படியே சாஞ்சு ஒருத்தர் தூங்கியாச்சு. லைக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு வந்து அவங்க ஜிம்மன் மேலே அந்த மாதிரிலாம் சாஞ்சு தூங்குறாங்க, நீங்களுமே அந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா லைக் ஒரு இடத்துல மட்டும் டிராஃபிக்கில் நிற்கிது. ஸோ அந்தளவுக்கு டிராஃபிக் இல்லை, சிக்னல் போட்டிருப்பாங்க போல். ஸோ அப்போ வந்து நிற்கும் போது பார்த்திங்கன்னா நிலா வந்து இன்றைக்கி அமாவாசை ஃபுல் மூன் அந்த மாதிரி இருந்துருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த மூனோட வெளிச்சம் உங்கள் ஃபேஸ் மேலே படுது. அந்த மனுஷன் அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படியே உங்கள் கிட்டக்க வராரு. அப்படியே ஒரு ஸ்மைலு, எதுக்கு அந்த ஸ்மைல் பண்ணான்னு தெரியல, அப்படியே உங்களை பார்த்துட்டே இருக்காரு. ஸோ ஒரு வேளை வீடு வந்துடுச்சு. இங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நாங்கள் இங்கே பாதையில் இறங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு வந்து லைக் அடுத்த நாள் ஃபுல்லாக டைம் இல்லை, எங்களுக்கு வேலை இருக்குது, நாங்கள் சாட்டர்டே சண்டே வரோம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. வயன்கிட்ட சொல்ல போகிறீங்களே, காலையில் சொல்லிக்கிறேன், அவங்க கோச்சிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்க கிளம்பிட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. மற்றவங்க எல்லோரும் லைக் உங்களுக்கு முன்னாடி வந்து உங்கள் அம்மா அப்பா கார்லாம் போயிட்டு இருக்கும். எங்கள் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கார் தான். ஸோ உங்களை எப்படி எழுப்புடுன்னு தெரியல, அவருக்கு என்னமோ தெரியல, உங்களை எழுப்ப மனசே வரல. இந்த மாதிரி நிறைய மாதிரி நடந்திருக்கு. இந்த மாதிரி நான் தூங்குறது அந்த மாதிரி நடக்கும்போது ஏய் சைத்தானே எழுந்தோல அப்படின்னு சொல்ல கத்துவார். ஆனால் இப்போ என்னமோ தெரியல, அவருக்கு இழுப்பு மனசே வரல. அப்போ டிரைவர் வந்து சார் வந்துடுச்சு இறங்கலையா அப்படின்ற, நீ உள்ளே போய் நிறுத்து, சரி அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டு சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசை வந்து அங்கே அது இதில் வச்சுட்டு போயிருப்பார். அந்த மனுஷன் அப்படியே பார்த்துட்டே இருக்கார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே டக்குன்னு வந்து என்ன பண்ணுறாருன்னா லைக் அப்படியே உங்களை சாய்ச்சிட்டு அந்த மனுஷன் வெளியே வந்துட்டு அப்படியே உங்களை என்ன பண்ணுறாரு தூக்கிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வராரு. இங்கே எல்லாருக்குமே ஷாக்கு. யாராக இருக்குண்ணா, ஜிம்மனோட அம்மா அப்பாக்கும் உங்களோட அம்மா அப்பாக்கும் எல்லாம் அப்படியே ஆண் பார்க்குறாங்க. என்னடா அப்படின்றாங்க.
இல்லைம்மா நல்லா தூங்கிட்டு இருந்தான், எழுப்பனா எழுல, அதான் தூக்கிட்டு வந்தேன், நான் மேலே போய் ரூமில் படுக்க வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ரூமில் போய் அப்படியே படுக்க வச்சுட்டு அழகாக வந்து போரை போத்துட்டு நல்லா தூங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராரு. எங்கள் அப்படியே எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. அம்மா இங்கே ஸ்டே பண்ணிக்கலாமா இல்லை போகலாமா, இந்நேரத்துக்கு எங்கடா போகிறது, இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம்ன்றாங்க. சரி நான் போய் கெஸ்ட் ரூமில் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போயிடுறாரு. இது எல்லாமே அவன் பார்த்துட்டு இருக்காங்க. நான் காண்பது கனவா நனவா, ஏய் என்னடி கில்லடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்லோட அப்பா வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கிள்றாங்க, வலிக்குதுடி, நீங்கள் தானே கில்ல சொன்னீங்க, என்னடி நடக்குதுங்க, நம்ம எதிர்பார்க்காத அதிசயங்கள் நடக்குது, ஐயோ இன்னைக்கு எனக்கு கனவுக்குது காரணம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் அப்படியே மண்டை பிடிச்சி உக்காந்துட்டு இருக்காங்க. கடவுளே என்னங்க நடக்குது, எனக்கும் அதானே தெரியல, 2 பேர் லவ் பண்ணுறாங்களோ இல்லையே, நேற்று வரைக்கும் அப்படியே அடிச்சு பிடிச்சிட்டு தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் சரி ஏதோ பாஸ் ஏதோ க்ரியேட் ஆகிடுச்சு அப்படியே விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 4 பேர் அவங்க ரூம்குள்ளே போயாச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா டடக்குன்னு வந்து 4 பேர் திரும்பி சாஞ்சிக்கிட்டு, இவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணி வச்சாருண்ணா, அதான் சண்டை ஒழிஞ்சு போச்சு அப்படின்றாங்க. அப்படியே 4 பேர் அட்டன் டைமில் சொல்லியிருப்பாங்க. அப்படியே 4 பேர் சிரிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா தானே இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், அவங்க 2 பேர் ஜோடி பார்த்து ரொம்ப அழகாக இருக்கும், என்ன சண்டை தான் போடுவாங்க, ஆனால் இப்போது கொஞ்ச நாளாக சண்டை போடுறதில்ல, அப்படின்னா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே முடிவு எடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் அவங்க ரூம் போய் தூங்க போயிருப்பாங்க. ஸோ அப்படியே அடுத்த நாள் ஆகுது. இங்கே நீங்கள் வந்து எந்த சண்டையும் ஜிம்முன்கிட்ட போடக்கூடாது. அந்த மனுஷன் வராரு, குட் மார்னிங் சொல்கிறேன், குட் மார்னிங் அப்படின்றீங்க. உங்கள் அம்மா கனவா நனவா, ஐயோ நான் இந்த கனவு உலகத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படின்னு இருக்காங்க. அம்மா சோத்தை போடம்மா பசிக்குது, வேலைக்கு வர போகணும் அப்படின்றீங்க. இது போடுறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் 2 பேருக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. 2 பேர் சாப்பிட்றீங்க. போகலாமா அப்படின்னா போகலாம் அப்படின்னு சொல்லி வரீங்க. ஐயோ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கத்திட்டாங்க. என்னம்மாச்சு என்னாச்சு இதாச்சா அப்படின்னு சொல்லி நீங்கள் 2 பேரும் வரீங்க. ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் போங்க 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 அப்படின்றாங்க. என்னாச்சு அம்மாக்கா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு இருக்கீங்க. ஐயோ அப்படி சொல்ல மண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை, இது எல்லாமே அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறாங்க. லைக் உங்கள் அப்பா கிட்ட, எனக்கு ஏதோ ஆகிடுச்சுங்க, காலைல பார்த்தா அவங்க 2 பேரும் நல்லா பேசுகிறாங்க, எப்போவுமே காலைல சண்டை போடுவாங்க, எப்போவுமே நல்லா பேசுகிறாங்க, எனக்கு பயமாக இருக்குது, எதோ ஆகிடுச்சா அப்படின்றாங்க. என்னடி வளர, ஆமாம் அதான் அவங்க சண்டை கிளியர் ஆகிடுச்சுல, எனக்கு பயமாக இருக்குங்க, எனக்கு எதோ ஆகிடுச்சா, உண்மையிலே நம்ம இந்த உலகத்தில் தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அதாவது உங்கள் அப்பா வந்து காணாமலாம் திடீர்னு வச்சிடுற. ஐயோ எப்படி அவங்க 2 பேர் காதல் வந்துருக்கோம், உண்மையில லவ் பண்ணுறாங்களோ இல்லை நமக்கு இருக்குது அப்படி தெரியுதோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அமைதியாக இருக்கீங்க, எந்த சண்டையுமே இல்லை. அங்கே இருக்கிற ஸ்டாஃபுக்குமே ரொம்ப ஷாக்கு, என்னடா ஒரு நாள் கூட எந்த சண்டையும் வரல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. ஸோ அப்படி கொஞ்ச நாள் ஆகுது. இங்கே எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா லைக் ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறது உங்ககிட்ட தான், ஜிம்மன் வந்து ஆஃபீஸ்ன்னு வரல, நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடி வந்திருப்பீங்க. ஜிம்மன் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. வயன் என்னப்பா அப்படின்றீங்க, உனக்கும் ஜிம்னுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கு. ஏன் 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 கத்துற அப்படின்றாரு. இல்லைப்பா அது ஏன் எனக்கும் உனக்கும் ஆகாதே அப்படிதாம்மா நானும் நினச்சோம், ஆனால் இப்போ தான் உங்கள் 2 பேருக்கு சண்டை வரல, அது மட்டும் இல்லாமல் உன்னை வேறு தவளை கட்டி விட்டுட்டு நீ கஷ்டப்படும் போது அதை பார்த்து நான் கஷ்டப்படுறத விட இங்கே நம்ம சொந்தத்திலே கட்டி விட்டுட்டு அப்புறம் என்ன கஷ்டப்பட்டாலும் சொல்கிறதுக்கு நாங்கள் இருக்கோம், அத்தம்மாவும் சப்போர்ட் இருக்காங்க, அப்புறம் எங்களுக்கு மனசு நிறைவாக இருக்கும்லம்மா. நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க, லைக் கொஞ்சம் நல்லா அந்த மனுஷன் உங்கள்கிட்ட வம்பு விளக்குறதே இல்லை, நல்லா தான் பேசிகிட்டு இருக்காரு, அது அப்படியே எல்லோரும் உங்கள் வாயிலேருந்து அந்த ஓகே வந்துடாதா அப்படின்னு சொல்லி 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே அவங்க கால் வருது, கான்ஃபரன்ஸ் கால் போட்டிருக்காங்க போல். என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிமிஷம், ஹலோ என்ன கான்ஃபரன்ஸ் கால் வந்திருக்கீங்க, என்ன சொல்லலான்னு இருக்க, புரியல, அதாண்டி கல்யாணத்துக்கு உங்கள்கிட்ட சொல்லிட்டாங்களா, நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா அப்பா வைக்கிறீங்க, என்கிட்ட சொல்கிறீங்களா இல்லை ஊர் ஃபுல்லாக சொல்லி வச்சுட்டாங்க அப்படி தானே, ஊர் ஃபுல்லாக இல்லை என்கிட்ட தான் சொன்னாங்க, என்ன பண்ணலான்னு இருக்கேன் தெரியல, நீங்கள் பாரு ஒரு நாள் பழகும் போதே அவரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் நான், எப்படா அவர்கிட்ட பேசினேன், அவங்ககிட்ட நல்லாவே பேசினேன், எனக்கு தெரிஞ்சு ஒன்று கரெக்டான பேர் அவர் தான், எனக்கும் அவனுக்கும் ஆகாது பேர், கரெக்டான பேர் நீங்கள் 2 பேரும், அவ்வளோதான் சொல்லிவிடும், உன்னோட இருப்போம் நீ கல்யாணம் பண்ணுறது கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறதும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஃபோன் கட்டு, உங்கள் ஃப்ரெண்டுமே அதே தான் சொல்கிறான், உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே உட்காந்துருக்கீங்க. உங்கள் அம்மா அப்பா வாயிலேருந்து ஒரு ஓகே அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்ருக்காங்க. அப்போ நீங்கள்
அம்மா நோ சொல்லிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்களா. ஃபஸ்ட்டு அவன் சொல்லட்டும், அப்புறம் நான் சொல்கிறேன். என்ன ஃபஸ்ட்டு ஜிம்முன்னு சொல்லட்டும், அப்புறம் நான் என்னோடய பதிலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கடற்கடன் போயிட்டீங்க. அப்படி ஓ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அத்தம்மா அவங்க ஃபோன் பண்ணிட்டு ஜிம்னோட விருப்பத்தை கேட்டுட்டு சொல்லுங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. அவங்க அப்படியே ஷாக் ஆகிட்டு போய் சொல்லிட்டு வாடி, போய் சொல்லிட்டு மட்டும் வராமா பதிலையும் வாங்கிட்டு வா. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படியே மேலே வராங்க. நீங்கள் அப்படியே கையை போட்டு பிசைறீங்க. என்னது என் ஃப்ரெண்ட்ஸும் அதாவது சொல்கிறாங்க, எங்கள் பேரண்ட்ஸும் அதான் சொல்கிறாங்க, என்ன எனக்கு ஒன்றுமே புரியலையே. அவன் விருப்பத்தை சொல்லிட்டோம், வேணான்னா எனக்கும் வேணாம் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் வந்துருக்கீங்க. வைண்ண என்னம்மா யோசிச்சிட்டியா? ஜிம்கிட்ட கேட்டிங்களா? என்ன சொன்னான்? கண்டிப்பாக நான் தான் சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசில் யோசிச்சுட்ருக்கீங்க. ஜிம்மன் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டான். ஓகே என்ன அம்மா நீயே சொல்லாதம்மா, போய் சொல்லாதீங்க, அவன் கண்டிப்பாக ஓகே சொல்லியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி இரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஃபோன்லேருந்து ஃபோன் பண்ணிட்டு திரும்பி அதை சொல்கிறீங்களா? ஜிம்முக்கு கொடுங்க. எங்கே அப்படியே ஜிம்முன்னு சொல்லுங்க அத்தா, நீ கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டு தானே? ஆமாம் தான் எனக்கு ஓகே தான் கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நீங்கள் அப்படியே முஷான்னு பார்க்குறீங்க. சரிடா நான் அப்புறம் பார்க்குறேன். சரி அத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் கட்டு. என்ன எப்பயாவது பதில் சொல்லு, உனக்கு ஓகேவா இல்லையா? அது நீ தான் சொல்ல, அவனுக்கு ஓகேனா உனக்கு ஓகேனா? நான் அப்படி சொல்லவே இல்லை. நீ சொல்கிறட்டும் அப்படி தான் இருந்துச்சு. இல்லை அவனுக்கு ஃபஸ்ட்டு கேளுங்க, நான் அப்புறம் தான் சொல்கிறேன்னு சொன்னேன். இங்கே பாரு வைண்ணா, ஜிம்மன் ரொம்ப நல்ல பையன், அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அம்மா சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா எனக்கு ஓகே தாம்மா அப்படின்றீங்க. அப்பாடா ஓகே சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே கல்யாணத்துக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே பேரிஞ்ச மாதிரி இருக்கீங்க, உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. நம்ம எதுக்கு ஓகே சொன்னோம், நம்ம என்ன தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி எங்கள் மண்டையில் அப்படியே நிறைய கொஷின்ஸ் ஓடிட்டுருக்கு. அதுக்கப்புறம் கல்யாண நாளும் வருது. எங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் பீட்டு டப்பு 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 டப்புன்னு அடிக்குது. கல்யாணம் ஆகாத ஜிம்மன் கூடியா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் எங்கள் ஐயர் மணப்பொண்ணை கூட்டிகிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. இதை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே கூட்டிகிட்டு வந்து மணமேடையில் வந்து உட்கார வைக்கிறாங்க. நீங்கள் அப்படியே ஒன்றும் தெரியாது பாப்பா ஆட்டான்னு உட்காந்துட்ருக்கீங்க. அப்புறம் இந்த ஐயர் கெட்டி மேலேன்றாங்க. அப்படியே ஹார்ட் படப்படன்னு அடிச்சுக்குது. ஐயோ என்ன நடக்குது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. உங்கள் கையில் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஜிம்மன் வந்து உங்கள் கை மேலே கை வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே அந்த மனுஷனை பார்க்குறீங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கையை கொஞ்சம் நல்லா டைட்டாக பிடிக்கிறாரு. உங்களுக்கு அப்படியே இப்போ தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இவ்வளோ பதட்டமாக இருந்தீங்க, இப்போ கொஞ்சம் அந்த பதட்டம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஜிம்மன் வந்து அப்படியே கல்லில் வந்து தாலி கட்டுறாரு. நீங்கள் அப்படியே அந்த தாலியை ஏற்றுக்குறீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா கல்யாண ரிச்சுவல்ஸும் முடிஞ்சிட்டு எல்லாருமே அவங்களோட வேலையை பார்த்துட்ருக்காங்க. லைக் இப்போ என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னா ஜிம்மனோட ரூமுக்கு போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா நடக்குது, நம்ம எது கல்யாணத்துக்கு ஓகே சொன்னோம், இப்போ கல்யாணம் நினச்சா அவனோட ஒய்ஃபாக நான் பொதுவாக நினச்சி பார்க்கல, கல்யாணம் அந்த மாதிரி நடந்து போச்சே அப்படின்னு சொல்லி நீங்கள் இருந்துட்டுருக்கீங்க. ஸோ ஒரு வழியாக ரூம்குள்ளே போயாச்சு. ஜிம்மன் அப்படியே ஏதோ ஃபோன் ஓடிட்டு இருக்காரு. ஸோ சும்மா ரீல்ஸ் பார்க்கல, ஏதோ கேம் வச்சு அறா புறா அப்படின்னு சொல்லிட்டு இதை விளையாடிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே பார்த்து முறைக்கிறீங்க. அந்த மாதிரி பார்த்துட்டு வாவேன் அப்படின்னா அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே பால் எடுத்துகிட்டு இந்தா அப்படின்னு கொடுக்குறீங்க. அந்த மாதிரி முடக்குன்னு எல்லாத்தையும் குடிச்சிட்டார். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. நீ ஃபுல்லாக குடிக்கிறதுக்கு தான் நான் இப்படி மனக்கட்டை எடுத்துகிட்டு வந்தேனா அப்படின்றீங்க. அப்போ எனக்கு தானே கொடுக்கணும், இந்த படத்துலலாம் வந்து புருஷனுக்கு தான் கொடுப்பாங்க. புருஷனுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு பொண்டாட்டிக்கு அப்புறம் கொடுக்கணும் சார் அப்படின்றீங்க. அப்படி செஞ்சுட்டு சாரி அப்புறமா நாளைக்கு காலேஜ் குடிச்சிக்கோ அப்படின்றார். தேதவே மாட்டேன் நீ அப்படின்னு சொல்லி நீங்கள் உட்காருங்க. என்னடி அப்படின்றாரு. டக்குன்னு ஐயோ டீ போட்டு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் எதுவுமே சொல்ல அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அந்த மனுஷன் இப்போ தான் உங்களை பார்க்குறாரு. பார்க்கணுமே அழகாக ஒயிட் கலர் சாரி கட்டியிருக்கீங்க. அந்த மனுஷன் அப்படியே உங்களை குறுன்னு பார்க்குறாரு. என்ன அப்படி பார்க்குறேன்? ஒன்றும் இல்லையே அப்படின்ற. அப்படி பார்க்காத, எனக்கு வெக்கமாக வருது அப்படின்னு சொல்லி தலை குனிறீங்க. உனக்கு வெக்கம்லாம் வருதாடி அப்படின்ட்டுங்க. சரி பொண்ணுங்களுக்கு வெக்க வரும், பசங்களுக்கு வராதோ? பசங்களுக்கு வரும். என்னடா ரொம்ப அடங்கி போகிற மாதிரி பேசுகிறேன் அதுவா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்படி அந்த கை வந்து அப்படி கிட்ட எடுத்துவா. என்ன பண்ணுறமா நீ அப்படின்றீங்க. அவர் ஒன்றும் இல்லையே அப்படின்றார். சரி உங்கள்கிட்ட ஒரு கேட்கணும். என்ன கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் பார்க்குறாரு. அப்படி உங்களோட முன்னழகை பார்த்துட்ருக்காரு. ஸோ முன்னாடி பின்னழகை பார்த்தாரு, இப்போ முன்னழகை பார்த்துட்ருக்காரு. அது என்ன கேட்கணும் சொல்லு. அதுவா
நீ எதுக்கு எனக்கு ஓகே சொன்ன? இல்லை உனக்கு தான் நான் சுத்தமாக பிடிக்காது, எதுக்கு நீ ஓகே சொன்ன? நீ ஃபஸ்ட்டு எதுக்கு சொன்ன சொல்லுமே, நான் தான் ஃபஸ்ட்டு கேட்டேன். தெரிலையா? தெரியாமல் எதுக்கிட்ட ஓகே சொன்னேன் கல்யாணத்துக்கு? ஓ, உனக்கு வந்து கல்யாணத்துக்கு எதுக்கு ஓகே சொன்னால் தெரிஞ்சுக்கணும். தெரியல, உனக்கு கல்யாணம் பண்ணால் நல்லாக்குன்னு தோணுச்சு. என்ன தான் சண்டை போட்டாலும் நீ என்ன டேக் கேர் பண்ணிக்கிற, அது எனக்கு ரொம்பவே பிடிச்சது. நீ என் கூட என் லைஃப்பில் இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. வேறு எதுவும் இல்லை. வேறு எதுவும் இல்லையா? தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களுமே சரி, நீ எதுக்கு ஓகே சொன்ன சொல்லு. நீ எனக்கு தொல்லை ஜிமன், எப்போ பார்த்தாலும் வந்து சண்டை போட, எனக்கு ஒன்று கண்டாலும் பிடிக்காது. அடிச்சு அப்படி வெளுத்தெடுத்தலாம் தோணும். அப்படி இருந்து மனுஷன் பார்க்குறாரு. இருந்தாலும் உன்னோட அந்த கேரிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஐ லவ் தட் கேரிங். நீ என்னதாலும் என்னோட சண்டை வளர்த்தாலும் நீ பண்ணுற கேர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ கேரிங்காக இல்லை, அப்போ தெரிலடா, நீ எப்படி தெரிலன்னு சொன்னேன் அதே மாதிரி தான் தெரில. நான் அப்படியே வச்சுருக்கிறேன். சரி தூங்கலாமா? தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் 2 பேரும் படுத்து தூங்கியாச்சு. ஸோ அடுத்த நாள் காலையில் ஆகுது. ஸோ நீங்கள் எழுந்தோனையா அப்படி சொல்ல போயிட்டீங்க. அந்த மனுஷன் ஹெல்ப் கூட இல்லை. வருஷங்க நான் எழுப்பி விட்றீங்க, அவன் இறந்துக்கிட்டோம், இப்போ எழுப்பி விட்றீ, சரி நிமிஷம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறீங்க, ஒரு கிளாஸில் நிறைய ஐஸ் க்யூப்ஸ் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டு, லைக் கொஞ்சமாக தண்ணி ஒன்று ரொப்பிக்கிச்சு, அந்த அப்படியே தண்ணி அடிச்சுட்டு போகிறதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ் கரைஞ்சி அப்படியே தண்ணி தோட ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போய் அப்படியே அந்த மனுஷன் மூஞ்சில் பொழிச்சுன்னு ஊற்றுருங்க. அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் எல்லாரு எப்படி வந்து சிரிக்கிறீங்க. வேணும் உனக்கு நல்லா வேணும். உன்னை என்னடி பண்ண இத்தனை நாள், உன்னை ரிவெஞ்ச் எடுத்தனா? தெரியலடா, இத்தனை நீ என்னை வம்பளுக்கல, எனக்கு போர் அடிக்குது, அதான் உன வம்புல்கிட்ட உன்னே அப்படின்னு சொல்லி வராரு. நீங்கள் அப்படியே 2 பேரும் ஓடி பிடிச்சி விளையாடுங்க. காலையிலே ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அத்தை மாமா வந்துட்டுருக்காங்க. நீங்கள் அப்படியே ஓடி விளையாடும்போது அந்த மனுஷன் என்ன பண்ணுறாருன்னா டடக்கணும் கையை பிடிச்சி இழுத்து அப்படியே ஒரு வாழை வந்து பின் பண்ணுறாரு. சின்ன விடுறா கம்நாட்டி நாயை விட்றா அப்படின்ட்டுருக்கேன். முடியாதடி அப்படின்னு சொல்லி அப்படியே க்ளோஸாக வர்றாரு. அப்படியே ஹாட்டு பட்டு நடிச்சுக்குது. அந்த மனுஷனுக்கு ஹாட்டு பட்டுன்னு அடிக்குது. அப்படியே 2 பேரும் பார்க்குறீங்க. அப்படியே பார்க்கும்போதே தள்ளு அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு அப்படியே குடன்னு கீழே போகிறீங்க. இந்த மனுஷன் என்ன பண்ணுறோம் நம்ம அப்படின்னு சொல்லி அப்படியே சிரிக்கிறாரு. நீங்கள் கீழே போயிருப்பீங்களா, உங்கள் அத்தை என்னாடி காலையிலே சண்டையாடி உங்களுக்கு தத்த முடியாதுடி அப்படின்றாங்க. அதான் அப்படி தான் அதெல்லாம் ரத்தத்தில் ஊறி போடாது, சண்டை போடே தான் இருப்போம். ஏன்னா கல்யாணம் எனக்கு குழந்தை பண்ண கூட சண்டை போடுவீங்களாடி? கண்டிப்பாக போடுவோம். ஐயோ பாவம்டா அந்த குழந்தை. அத்தை நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப சீரியஸானது குழந்தை சண்டை அந்த மாதிரி குழந்தை மாதிரி போட்டுப்போம். இப்போ குழந்தைங்கள எப்படி சண்டை போடுதுங்க அந்த மாதிரி போடும். சரி திறந்தவே மாட்டீங்க. சின்ன வயசுலேருந்து போட்டதாட்ட இப்போ மட்டும் மாறும்போது தான் என்ன. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஜிம்மன் வந்து உங்களுக்கு சண்டை பிடிக்கிறாரு. ஏன் உன்னால் சும்மாவே இருக்க முடியாது, நான் சும்மா வந்தால் நீ சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் இப்போ உங்கள்கிட்ட சண்டை விழுக்கிறேன். நீங்களுமே சண்டை விழுக்கிறீங்க. காலையிலே நச்சன போங்க அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா கத்துறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிம்மன் வந்து கிளம்புறேன். ஏன் ஆஃபீஸ் வரல போட அப்படின்ட்டு அப்படியே அந்த மனுஷன் பார்த்து முறைச்சிட்டே போகிறாரு. வா மறைக்காது வா அப்படின்னு சொல்லி துரத்தி விட்றீங்க. இருடி உனக்கு ஒரு நாள் இருக்குது, எனக்கு இருக்கட்டும் போ நீ கிளம்பு சாமி அப்படின்ட்டு அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மனுஷன் வந்து கிளம்புறாரு. நீங்கள் அப்படியே வந்து அப்படின்னு சொல்ல போகிறீங்க. ஸோ கொஞ்சம் நேரம் ஆகுது. உங்கள் அத்தை கூட கொஞ்ச நேரம் கடலை போட்டுட்டு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வாப்போ. நானா போய் கொடுத்துட்டு வாப்போ ஓடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்துட்டு அப்படியே அந்த மனுஷனை பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. நீங்கள் அப்படியே ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க பாருங்கள். பொண்ணும் கூட கடலை போட்டுட்ருக்காரு. அவர் சுற்றிரும் போண்டு அவருக்கு செம்ம காண்டாகுது. அப்படியே எரிமலையாட்டு வெடிக்குது கோவம். இப்போ என்ன பண்ண பாரு, என்ன விட்டு நான் உன் பொண்ணாடி ஒருத்தி இருக்கேன், மற்ற பொண்ணு மட்டும் பேசுகிறியா, கல்யாணம் சொல்லு உனக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மனுஷனை பயன்படுத்துகிற மாதிரி போய் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டேபிளில் கிளாஸ் ஆஃப் வாட்டர் இருக்கும். அதை கையை எடுத்துகிட்டு போகிறீங்க. அப்படின்றது ஆமாம் அப்படின்னு சொல்லி பயந்துட்டாரு. என்ன பண்ணுறீங்க, அந்த தண்ணி எடுத்து அப்படியே பொழிச்சுன்னு அவரோட பேண்டில் வந்து ஊற்றிட்டீங்க. அதுவும் எந்த இடத்துல, அந்த அவரோட மெயினில் இடத்துல ஊற்றிட்டு என்ன ஜிம்மன் இதுக்கெல்லாம் போய் பயப்படுறதா? ஐயோ பயந்து கூட பரவாயில்ல, இப்படி பேண்டில் அழிச்சிட்டியே, நீ என்ன சின்ன பிள்ளையோ, என் புருஷன் சொல்லிருக்குது ரொம்ப வெக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போகிறீங்க. அப்படியே பொண்ணுங்களை அப்படியே கீழே பார்க்குதுங்க. டடக்குன்னு அந்த மனுஷன் என்ன பண்ணுறாங்க, கை அப்படியே மறைச்சிக்கிறாரு. இல்லை அவள் தண்ணி ஊற்றிட்டா சார் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கல்லுன்னு குச்சிக்க. அந்த மனுஷனுக்கு வருதே வெறி. வைனா என்னடி பண்ணி வச்சுருக்கேன், எல்லாரும் என் மானத்தை வாங்குறேன் அப்படின்ட்டா. உன்னை யார் பொண்ணுங்கிட்ட பேசானா, உனக்கு தான் கல்யாணம் ஆச்சுல, உனக்கு என்னடி நான் பொண்ணுங்கிட்ட பேச என்னடி
அப்போ இதுக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கலாம். என்னை கல்யாணம் பண்ணல, ஒரு பொண்ணை நீ திரும்பி பார்க்கக்கூடாது, மீறி பார்த்த அவ்வளோதான் முடியாது, இதோட பேச செய்வேன் அப்படின்ட்டு. ஓ புதுசா என் மேலே பாசெல்லாம் வந்துடுச்சோ அப்படின்னா, சரி சரி அப்படியா இப்போ நான் பேசுவேன். ஆமாம் நீ பேசுவேன் அப்படின்ட்டு. சரி இதுக்கு மேலே நான் பண்ணுறது பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. என்ன பண்ண போகிறா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வச்சுருக்க. அவர் என்ன பண்ண ஃபேன் பண்ணுறா, ஃபேன் காற்றுல அப்படியே வந்து அவெல்லாம் அடிக்குச்சு. வேணா இப்படி பண்ணுறாளே, கல்யாணம் பண்ணது தப்போ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. நம்பர் அப்படி வேறு பேசிட்டோமே, நான் அப்படி தான் பேசுவேன்னு சொல்லிட்டு என்ன பண்ண போகிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வேலைலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரார். வீட்டுக்கு வந்து பார்த்தா நீங்கள் வந்து யாரோ ஒரு பையன், அந்த மனுஷன் யானே தெரியல, நீங்கள் அவர் கூட அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சிரிச்சு பேசுகிறீங்க. அவருக்கு அப்படி வெறி எறிது. என்ன பண்ணுறாவா அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் பார்த்துட்டு இருக்கேன். அப்படிதான் ஏய் அப்படின்னு சொல்லிட்டு அவரை டச் பண்ணுறீங்க உங்கள் கையால். அந்த மனுஷனும் உங்களை டச் பண்ணுற லைக் கை மேலே அடிக்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வயன் என்ன அப்படின்றீங்க. டயர்டாக இருக்குது, கொஞ்சம் டீ போட்டு கூட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டீ போட்டு வரீங்க. அந்த மனுஷன் அப்படியே சோஃபாவில் வந்து உட்காந்துட்டு நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாரு. நான் வயனோட கிளாஸ்மேட்டு. அப்படியே அந்த மனுஷன் ஒரு பொருளை தூக்கிட்டு கிளாஸ்மேட்டா அப்படின்றாரு. நான் கிளாஸ்மேட்னா ஸ்கூலுக்கு உள்ளே இருந்துக்கணும், இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, சரியா? என்ன சொல்கிறீங்க? இனிமேல் இந்த வீட்டு பக்கம் பார்த்தா புதைச்சிரும் புரியுதா? இன்னும் கொஞ்சம் நேரம் டீ போட்டு வருவா, அதை குடிச்சிட்டு ஒட்டே போயிடலாம், ஒரு நிமிஷம் கூட இருக்காது அப்படின்னு நிமிஷம் அப்படின்றாரு. நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வயன் சீக்கிரம் எடுத்துகிட்டு வா, அவருக்கு எதாவது வேலைன்னு கிளம்பணுமா இந்த கடற்கரை வந்துட்டு என்னங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என்ன அதுக்குள்ளே கிளம்புறியா அப்படின்ட்டு. ஆமாம் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கிளம்பணும். சரி அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னுவோம். அப்படியே அந்த மனுஷன் பார்க்குறாரு. இல்லை வயன் அப்புறமா பார்க்க முடியாது. ஏன்டா அப்புறம் எங்கேயும் சந்திக்கலாம், ஓகேவா? அது வயன் எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் அப்படியே தொண்டைக்கான துணியாக இன்னும் ஓடியே போயிட்டாரு. நீங்கள் அப்படியே பார்த்து ஜிம்னு பார்த்து மறைக்கிறீங்க. இப்போ எதுக்கு அவனை மறைக்கிறேன்? அந்த மாதிரி தான் மறைச்சேன்னா நீ கேர்ள்ஸ்கிட்ட பேசும்போது அருள் அப்படி நான் மறைக்கலையே, எனக்கு நல்லாவே தெரிஞ்சுவேன். அவனா நல்லா தான் பேசிகிட்டு இருந்தான், நீ வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறான் என்ன அப்படின்றீங்க. அது நீ பொண்ணுகிட்ட பேசுனா நானும் இந்த மாதிரி பசங்கிட்ட பேசுவேன். என்ன ஊர் பேர் தெரியாத நீ பொண்ணுகிட்ட பேசல, அதே மாதிரி நானும் போய் 100 பேசுவேன். அவன் கெட்டவனாக இருந்தாலும் சரி நல்லவனாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அது பட்சம் அப்படியே பார்த்து மறைக்கிறாரு. சரி இனிமேல் நான் பொண்ணுங்கிட்டே பேசலை, அது நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு எந்த பொண்ணுக்கிட்டே பேசினேன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பாக நானும் போய் பேசுவேன். நான் பேசலடி, அது நாளைக்கு பார்த்துக்கலாம் பாஸ் அப்படின்னு சொல்ல போகிறீங்க. அந்த மனுஷன் அப்படியே கடுப்பில் பார்க்குறாரு உங்களை. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே உங்கள் பின்னாடி வந்துடுவேன், பட்டில் அப்படியே டம்முன்னு அடிக்கிறாரு. அப்படி இருக்க என்னை பலி வாங்கினால அப்படின்னு சொல்ல அந்த மனுஷன் போகிறாரு. உன்ன அப்படி சொல்ல திரும்பி 2 பேர் அப்படியே தள்ளியை பிடிச்சிக்கிட்டு முடியை பிடிச்சிக்கிட்டு அப்படியே பெட்டில் புரண்டு ஓடுறீங்க. இப்போ அந்த மனுஷன் உங்கள் மேலே வந்துருக்காரு. அப்படியே உங்கள் 2 கையும் உங்கள் தலை மேலே அப்படியே பின் பண்ணிட்டு என்னடி எனக்கு கான் எடுக்கும், எனக்கு கான் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரோட கை வந்து ஹிப் கிட்ட போகுது. அப்படியே பார்த்து மறைக்கிறீங்க. என்ன பண்ணுற நீ அப்படின்னா நான் ரொம்ப இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வராரு. சும்மா இதை பண்ணாத வேணாம் அப்படின்றீங்க. அப்படியே கண்ணை மூடுறீங்க பாருங்கள். அப்படியே அந்த அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நெத்தியில் மொத்தம் வச்சுருப்பாரு. அப்படியே ஆண் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கை எடுத்துட்டு இந்த தடவை நீ தப்பிச்ச, அடுத்த தடவை யார்கிட்ட அது க்ளோஸாக அந்த மாதிரி பையன்கிட்ட பேசுறதை பார்த்தேன், நீ செத்தடி அன்னைக்கு, அடுத்த 1 மாதத்துலேயே நீ ப்ரெக்னென்ட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கோம் பார்த்துக்கோ அப்படின்னு அப்படியே ஆணை பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் சண்டைலாம் போடுறீங்க. ஆனால் வந்து அந்த பையன்கிட்ட பேசுகிறேன் அந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல. ஸோ அந்த மனுஷனுமே இப்போ பொண்ணுக்கிட்டலாம் அவ்வளோவா பேசுறதில்ல, உங்களை மட்டுமே கவனிச்சிட்ருக்கு அந்த மாதிரி இருந்துட்டுருக்கு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே சண்டை போடுறீங்க. எதுக்கு இப்படி பண்ண, எதுக்கு நினச்ச முதுகுலே வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மனுஷன் டைஸ் மேலே உட்காந்து நான் அடி நிம்மதி எடுத்துகிட்டு இருக்கீங்க. டக்குன்னு பிடிச்சி வலிக்குதுடி அப்படின்றது. எதுக்கு நினச்சா, எதுக்கு அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்றீங்க. என்ன பொசஸ் ஆகுதா? ஆமாண்டா பொசஸ் ஆகுதுடா. இது எப்போ தோணுடா அப்படின்றீங்க. அப்போ நீ என்ன லவ் பண்ணுறியா? ஆமாடா. ஐயோ அப்படின்றீங்க. அப்போ இத்தனை நாள் அப்படியே லவ்வே இல்லாத மாதிரி நடிச்சிட்டு இருந்தீங்க. ஆமாம் அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சுத்தமாக பயம் இல்லை, அவன் என்ன பண்ணிட போகிறான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கீங்க. அவர் என்ன பண்ணுறான்னா அப்படியே அவரோட கை வந்து உங்கள் ஹிப்பை நல்லா டைட்டாக பிடிக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் எல்லாம் போகிறீங்க. அவர் நல்லா டைட்டாக இப்போ பிடிக்கிறாரு.
என்ன பண்ணுறது ஜிம்மன் அப்படின்றங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கை எடுத்து அப்படியே ஒரு ஷோல்டரில் வைக்கிறாரு, இன்னொரு கை எடுத்து அப்படியே ஷோல்டரில் வந்து இது பண்ணுறாரு. நல்லா இறுக்கி போடுறி பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 கையை பிடிச்சிக்கிறீங்க. அப்படியே உங்ககிட்ட வந்துட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஐ லவ் யூ அப்படின்றாரு. அப்படியே சரி அப்படின்றீங்க. லவ் யூன்னு சொல்றியே, அது சொல்லணும் எனக்கு பொண்ணுங்களை பேசுகிறேன், இந்த பொண்ணுங்களை பேசுகிறேன் பட அப்படின்ட்டு நான் வீடியோ சொல்லு, நான் புள்ள படுத்து கொடுத்துருவேன் அப்படின்றாரு. இதுக்கெல்லாம் பயப்படுறாள். நான் கூட தெரியல அப்படின்ட்டு நான் வீடியோ சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக சொல்லுறாரு. நீங்கள் அப்படியே மெல்ட் ஆக்குறீங்க. முடியாது, அந்த பொண்ணுங்கிட்ட பேசலாம் போ அதுவும் நான்வெஜ் இருந்தால் கூட பரவாயில்ல, வலிஞ்சு பேசுகிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. நீங்கள் அப்படியே போயிட்டு லைக் ஒரு ஸ்டாஃப் இருப்பான், அவனுக்கு வந்து உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்ன தான் கல்யாணிச்சாலும் உங்கள்கிட்ட வலிஞ்சு பேசுவான். ஜிம்மன் சொல்லியிருப்பாரு உங்களோட வலிஞ்சு பேசுகிறான், உங்களோட பேசாதுன்னு சொல்லுவோம். நீங்கள் வேணும்னு போய் பேசியிருப்பீங்க. அந்த மனுஷன் காண்டாகுது. ஸோ அந்த மனுஷன் ஒரு லைக் 10 minutes மட்டும் ஒரு ஃப்ளட்டியாக பேசியிருப்பார். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் கடல் போட்டுருக்கீங்க. அந்த பையனை பார்த்தா அவ்வளோ ஒரு மாதிரி பார்க்குறான். ஜிம்மனுக்கு அப்படியே வெறியேறுது. டக்குன்னு வந்து உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறேன், நீங்கள் கட் பண்ணி விட்றீங்க. ஓ அப்படின்னு சொல்லி இருந்துருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப பண்ணுறீங்க அந்த மனுஷனை. லைக் அவர்கிட்ட மட்டும் பேசாமல் எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் ஒட்டி வர கிடையாது, ஆனால் கொஞ்சம் நீங்கள் ஃப்ளட்டியாக பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஃப்ளர்ட் பண்ண பண்ணுறதுன்றது அந்த மனுஷனுக்கு நல்லாவே தெரியும். கடுப்புத்திராளே அப்படின்னு சொல்லி இருந்துருக்கு. நீங்கள் அப்படியே அப்படி சொல்லி இருந்துருக்கீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சீக்கிரமாக கொஞ்சம் வீட்டுக்கு போகிறேன் ஏன்டி அப்படின்ற, அப்போ வரேன் உங்கள்கிட்ட எதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி கடுப்பேற்றிட்டு போகிறீங்க. இருடின் வரேன் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் இருக்கா. லைக் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணிக்கெலாம் அந்த மனுஷன் வந்துடுறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரூமில் ஏதோ யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அந்த மனுஷன் வந்தோடனே டக்குன்னு வந்து கதை வந்து லாக் போடுறாரு. நீங்கள் கூட பார்க்குறீங்க என்ன பண்ண போகிறோமே, நம்மளுக்கு குழந்தை ரெடி பண்ணலாம் இருக்கேன். ஹலோ, நான் அந்த விஷயத்தை பற்றி இழுக்கவே இல்லையே அப்படின்றீங்க. இப்போ இழுக்கணுமே, நான் கவர்மெண்ட்லே அதுக்கு ஒரு பாயாக பிளான் பண்ணுவேன். ஜிம்மு வேணாம், தப்பிக்க முடியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வர்றாரு. நோ அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கீங்க. அந்த மனுஷன் அப்படியே உங்களை பிடிச்சிட்டு அப்படியே என்ன பண்ணுறேன், பெட்டில் உங்களை பின் பண்ணுறாரு. ஜிம்மன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றீங்க. ஸோ அந்த மனுஷன் அப்படியே டேபிள் பார்த்தீங்கன்னா விலங்கு இருக்குது, லைக் ஹேண்ட் கஃப் இருக்குது. அதை எடுத்து உங்கள் கை பிடிச்சிட்டு ஜிம்மன் உனக்கு எப்படி எனக்கு கிடச்சிச்சு, அதெல்லாம் நான் வந்து சேஃப்டிக்கு வாங்க வச்சுருந்தாடி ஆட பாவி அப்படி சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. இல்லை முடியாது, இத்தனை என்னை எவ்வளோ செஞ்சுருப்பேன் இல்லை நீ, அதுக்கெல்லாம் இன்றைக்கி சேர்த்து வச்சு செய்ய போகிறேன். ஜிம்மன் வேறு எதோ என்ன அடிச்சுக்கோ எதோ பிடிச்சிக்கோ முடிய பிடிச்சி வேணா எழுது கூட வேணாம் தான் அப்படின்றீங்க. நோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே உங்கள் மேலே பாஞ்சிட்டாரு அப்படின்றீங்க. அப்படியே அவரோட கை வந்து உங்கள் ஹிப்பில் வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே ஆன பார்க்குறீங்க. அந்த கையை அப்படியே நடிவது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஜாக்கெட் கிட்டக்க போகுது. ஜிம்மன் அப்படின்றீங்க. அது மனுஷன் அதெல்லாம் அதிலே வாங்கலையே. அப்படியே என்ன பண்ணுறாருன்னா உங்களோட அந்த முந்தானையில் குத்திருப்பீங்களே பின்ன, அதை அப்படியே கழட்டி விட்டே. இப்போ உங்கள் உடம்புல சாரி இல்லை, வெறும் ஜாக்கெட்டு பாவாடை அந்த மாதிரி தான் இருந்துருக்கு. அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு. டேய் அப்படி பார்க்காதடா அப்படி தாண்டி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படின்னு சொல்கிறவங்க செஸ்ட்டுக்கு மேலே கிஸ் பண்ணுறாரு. என்ன பண்ணுற அப்படின்றீங்க. ஸோ உங்களோட வாய்ஸ் அப்படியே லோ ஆகுது. ஓ அம்மனிக்கு இங்கே தான் வீக்னஸோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கிட்டு அப்படியே உங்கள் செஸ்ட்டை வந்து அப்படியே சக் பண்ணுறாரு. சிம்மனா அப்படின்றீங்க. அப்படியே கொஞ்சம் டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. லைக் அப்படி சொல்லி கடிச்சிட்டு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் கையை வேறு ரிலீஸ் பண்ண முடியல. அப்படியே உங்கள் கல்லில் லைட்டாக தண்ணி வேறு வருது. அப்படியே என்ன பண்ணுறேன்னா அவரோட கையை வச்சு அப்படியே அந்த ஹூக்ஸ்லாம் கல்றாரு. சும்னா வேணாம் ஏன்னா நீ பிரேசப் போடலையா, எல்லாம் கேட்காது, எனக்கு வெக்கமாக வருது, ப்ரெஷ் ஆகுது அப்படின்றியா, கேட்பேன் பேச வேண்டிய அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வச்சு செய்கிறாரு. லைக் அதெல்லாம் கழுவி விட்டு அழகா இருக்குது பாம் அப்படின்னு செருப்பு பிஞ்சு போயிடும் அப்படின்றீங்க. இப்படி சொன்னதுக்காகவே அப்படி சொல்லிட்டு அப்படியே அந்த டெஸ்ட்டு ஃபுல்லாக அப்படியே செக் பண்ணுறாரு. ஜிம்னா நான் என்னடா உனக்கு பாவம் பண்ணேன், விட்றா ப்ளீஸாக விட்றா முடியாது அப்படி சொல்லி அந்த மனுஷன் என்ன பண்ணுறதுனா அவரோட ஷர்ட்டு பேண்ட் எல்லாமே கட்டிட்டு விட்டு எடுத்துட்டாரு. ஐயோ சேர்த்துட்டேன் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே அங்கே கிஸ் வச்சு உங்களுக்கு கிஸ் வச்சுருப்பாரு. நீங்கள் அப்படியே உங்களுக்கு டெம்ட் நான் கட்டி நான் ஓடக்கூட மாட்டேடா எனக்கு டெம்ட் ஆகுதுடா அப்படின்னு இருக்கீங்க. ஸோ அப்படியே அந்த மனுஷன் கேட்கவே இல்லை, உங்களை ஃபுல்லாக வச்சு செஞ்சுட்டாரு. அது பார்த்திங்கன்னா உங்களோட ஃபேமிலி வேறு வெளியே போயிடுது. அவர் எல்லாம் பிளான் பண்ணி தான் செஞ்சு உங்கள் ஃபேமிலி, அதாவது உங்கள் அத்தை மாமா எங்கேயோ வெளியே வேலையை போயிருப்பாங்க, உங்களுக்கு தெரியாது. இந்த மேக்கப் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது ஒரு 5:30 அந்த மாதிரி. ஸோ இப்போ முடியாது பார்த்திங்கன்னா 10 o'clock. ஸோ அந்த மனுஷன் ரொம்ப ரெக்கார்ட் ஆகிட்டார் போல். ஸோ அப்படியே கான்லைன் டாப்லெட்ஸ் வந்ததுனால அந்த மனுஷன் விட்டுட்டார்.
ஸோ அப்படி ரொம்ப என்ன சொல்ல டயர்டாக நீங்கள் அந்த மனுஷன் செஸ்ட்டில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் கையில் இருக்கிற ஹேண்ட் கப் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே அதை சென்ஸ் ஆகிட்டு டக்குன்னு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மனுஷன் ஹேண்ட் கப்பில் பூட்டிடுறீங்க. அப்படியே அந்த மனுஷன் பார்க்குறாரு, என்னடி டயர்டாகலை? டயர்டாக இருக்குதான், உன்னை முன்னே இன்றைக்கி வச்சு செய்யணும் இடத்துல பண்ணிடி என் பொண்டாட்டி என்ன பண்ணுற, எனக்கு சந்தோஷம் தான், வேறு பண்ண கூட நான் கற்றுவேன், என் பொண்டாட்டி தானே என்ன பண்ணுறா அப்படின்னு சந்தோஷமாக இருக்குது. இருடா உனக்கு வலிக்க போகுது இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ அந்த மனுஷன் அங்கங்கே அவளோட ஆப்ஸ் அங்கங்கே அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த வேறு லெவலில் இருக்கே, கழட்டி டென்பாக முடியாது நான் மட்டும் சொன்னேன் கேட்டியா அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே வந்து செஞ்சுருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே நாட்கள் போகுது. ஸோ சண்டை போட்டுட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிவெஞ்ச் எடுத்துகிட்டு அந்த மனுஷன் உங்களை பெருசாக செஞ்சுருவேன், நீங்களும் அந்த மனுஷன் பெருசாக செஞ்சுருவீங்க. அந்த மாதிரி இது இருக்குது. இங்கே அப்படியே நீங்கள் எதுவும் வேலை செஞ்சுட்ருக்கீங்க, ஜிம்மில் வந்து கூட ரொமான்ஸ் பண்ணுங்க, நாயை விட்டு தொலை அப்படின்றீங்க. முடியாது அப்படின்ட்டாரு, நாய் யாராவது பத்திர போகிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணாங்க வந்துட்டுருக்கீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அண்ணி அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு, அண்ணி அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே வெளியே வரீங்க. அப்படியே நீங்கள் ஷாக்கு, உங்கள் அத்தை வராங்க, என் புள்ள வந்துட்டு வந்தோடனே அவங்க அண்ணியை இருக்க போகிறான், என் மேலே அவ்வளோ பாசம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அது வேற யாரும் இல்லை, ஜிம்னோட தம்பி தான். அவங்களை சின்ன வயசுலேருந்து அண்ணி தான் கூப்பிட்டுருக்காரு. ஒய் மீன்ஸ் லைக் தெரியல, அவர் அப்படி தான் கூப்பிட்டுட்டு இருப்பார். நீங்கள் வந்து கற்றுவீங்க, உனக்கு நான் அண்ணிலாம் கிடையாது, நான் அக்கான்னு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரியிருப்பீங்க. அந்த மனுஷன் கேட்கவே இல்லை. இங்கே அப்படியே உங்கள் அத்தை வராங்க, என்னடி வந்தோடனே என் புள்ள ஒன்றா தான் கூப்பிட்டேன், அவனுக்கு எதாவது ஜூஸ் எதாவது கொடுத்தியா, அவனு என்ன நிற்க வச்சுட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை பார்க்கணும். உங்கள் அத்தையும் ஷாக்கு, என்ன எந்த சத்தத்தையும் காணும் அப்படின்னு சொல்லி ஜிம்மனும் அவங்களோட அப்பா வராரு. அவங்க அப்பாவும் ஷாக்கு, ஜிம்மனு என்ன 3 பேர் அப்படியே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வராரு. பார்த்தா இங்கே நம்ம அதாவது ஜிம்மனோட தம்பி இருக்கார்ல, அந்த மனுஷன் கூட ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்காங்க. அப்படியே பார்த்துட்டு யார் இவங்க 2 பேரும்? என் பொண்டாட்டி என் பொண்ணு. இல்லை புரியல, ஏதாவது அவங்க ஏற்கனவே ஃபஸ்ட் மேரேஜ் ஆகிட்டா, இல்லைனா நீங்கள் 2 பேர் லவ் பண்ணிவிட்டு இந்த பொண்ணை தத்து எடுத்துட்டீங்களா? இல்லை நீ யாரையும் என் சொந்த பொண்ணு, என்னால் உருவான பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அப்படியே வாய்மையில் கை வைக்கிறீங்க. எங்கள் ஜிம்மன் சிரிக்கிறாரு. எப்படி பார்த்து எதுக்கடா சிரிக்கிற? என்னமோ சொன்னேன், என் கொழுந்தனார் ரொம்ப உத்தமாரு, உன்ன மாதிரிலாம் கிடையாது, அவன் ரொம்ப நல்லா போய் அப்படி இப்படின்னு சொல்லி பீதிட்டு இருந்தேன். பாரு 5 வருஷம் வந்து விட்டு வச்சோம், 5 வயசு குழந்தையே தூக்கிட்டு வரான் பார் அப்படின்றாங்க. அப்படியே என்னடா அது எப்படா பிறந்த குழந்த? 5 வயசு ஆயிடுச்சா? ஆமாம். அப்படியே உங்கள் அம்மா மயக்க போடுறாங்க. அத்தை அப்படி சொல்லி பிடிக்கிறீங்க. எங்கள் துமே ஐயோ அம்மா அப்படி சொல்லி பிடிக்கிறாரு. இங்கே அப்படியே ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி வர்றாரு. என்னடா பண்ணி வச்சுருக்கேன், இத்தனை நாள் உங்கள் அண்ணா தான் பொம்பளை சுகம் நினச்சிட்டு இருந்தேன், என்னடா நடக்குதுங்க அம்மா? அது எப்படி லவ்வா, ஆக்சிடென்ட் லவ் அப்படின்றாங்க. எல்லாருக்குமே புரிஞ்சுட்டு ஜிம்மனோட பொண்ணு வந்து சிரிக்கிறாரு. இதுதான் உங்க கொழுந்தனார் லட்சணம் பாரு, என்னை திட்டிட்டு இருந்தாலடி, இங்கே பாரு அப்போ நான் தானே இந்த குடும்பத்தில் ஒத்தவை அப்படி சொல்லி அந்த மனுஷன் செம்ம சந்தோஷம். நீங்கள் என்ன கொழுந்தனார் இப்படி பண்ணிட்டா, உன்னை வச்சு தான் இவன் ஓடிட்டு இருந்தேன், இனிமேல் அதுவும் முடியாது, நீயே கடைசியில் இப்படி பண்ணிட்டே என்ன கொழுந்தனாரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தலையில் கழிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல ஜிம்மனுக்கு வந்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் வருஷங்கள் ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பா வயனு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல், நீங்கள் அப்படியே கோவத்தில் வரீங்க. என்னடி என் பேர் சொல்லி கூப்பிட்றேன், அம்மன் கூப்பிட்றே அப்படின்றீங்க. எங்கள் ஜிம்மனை நீ பேர் சொல்லி கூப்பிடுமா அப்படின்ற. உனக்கு அவ்வளோதானே மரியாதை, என்னடா அவன் அம்மானே கூப்பிட மாட்டேங்கிறா, சின்ன வயசில் கூப்பிடுது, இப்போ எப்போ பார்த்தாலும் வயனுன்றா உன்னை அப்படின்னு சொல்லி 2 பேருக்கு திரும்பி சண்டை வருது. அம்மா சண்டை போடாதீங்க அப்படின்னு போது நீங்கள் திரும்பினீங்க. என்ன சொன்னேன், அம்மான்னு சொன்னேன், இப்படியே கூப்பிடுறீ சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்கிறீங்க. என்னம்மா நீ வயனும் கூப்பிடு அப்படின்றாங்க. அது இல்லை ஆனால் நீங்கள் நான் சண்டை போடுறீங்க, நான் கூப்பிட மாட்டேன், இப்படி தான் இருக்கணும், என்னாடி அப்படின்ற உன்னை அடித்து பழக்க போகிறேன்டா. ஸோ என்ன தான் வந்து நீங்கள் வந்து கப்புள்ஸ் ஆகிட்டு 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து சண்டை போட்டு தான் இருக்கீங்க. நீங்கள் அப்படியே லவ் யூ சொல்ல பட அப்பயும் சொல்லடி, நீ அதான் சொன்னடி எப்போ அதான் இந்த மேட்ரு. அதுக்கப்புறம் தூங்கும்போது சொன்னேன் லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு, நீ இப்போ முடிச்சிருக்க சொல்லு, நான் அப்போ தான் தூங்குவேன் அப்படின்னு. நீங்கள் அதை வந்துட்டு லவ் யூ டு புருஷன் போதுமா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறார். ஸோ இதோடு இந்த வருஷம் படிக்கிறேன். ஸோ என்ன தான் வந்து நீங்கள் போய் சண்டை போட்டு இருந்தாலும் ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டீங்க, ஓகேவா? ஸோ அவ்வளோதான்டா, பாய் பாய். அண்ட் லக்ஷ்மி மச்சான் மெனி மோர் ஹாப்பினஸ் ஆகுது, பாய். இந்த ஒன் ஷாட் கண்டிப்பாக உனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்காக கமெண்ட் பண்ணிட்டு போயிருக்கு. ஓகே, டாடா. na 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 na